ஸ்மெல் பண்ணுவதென்றால் ஸ்மெல் பண்ணுகிறோம். அதாவது சுவாசம் அடிப்படையில் அதை முகர்ந்து பார்த்தும் அது மூளைக்கு செல்கிறது. அதே போல் ஒரு உணவையோ எதையோ உண்ணும் போது அது நாக்கினூடாக மூளைக்கு அது செய்கிறது. இவற்றை எல்லாம் இந்த 5 புலன்களையும் நாங்கள் சொல்வது சென்சேஷன். எப்படி? சென்சேஷன். இந்த சென்சேஷன் பிரெயினுக்கு செல்வதனூடாகத்தான் அது தொடர்பான தீர்மானங்களை பிரெயின் எடுக்கிறது. இந்த பிரெயின் சென்சேஷன் ஊடாக வருவதை இதற்கு முன் தான் கற்றறிந்த அறிவு, தான் பெற்றிருந்த தெளிவு, இவற்றின் ஊடாகத்தான் அது தொடர்பான ஒரு முடிவே எடுக்கிறது. அதை நாங்கள் பெர்செப்ஷன் என்று சொல்லுவோம். இந்த சென்சேஷனுக்கும் பெர்செப்ஷனுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி கிடையாது. சென்சேஷன் பார்வை, கேட்டல், உணர்தல், தொடுதல், சுவைத்தல் இவற்றின் ஊடாக மூளைக்கு செல்வது. பெர்செப்ஷன் ஏற்கனவே தான் பெற்றிருந்த அறிவினூடாக இந்த சென்சேஷனை ஒட்டு பார்த்து அது தொடர்பான கருத்தை எடுப்பது. ஸோ இதன் அடிப்படையில் தான் மூளை என்ன செய்கிறது? ஒரு விடயத்தை விளங்கி எடுக்கிறது. அது எடுத்த அந்த விடயத்தை நானோ செகண்ட்ஸ், ஒரு செகண்டை 10,000 பிரித்து வரும் வேகம் என்று சும்மா அண்ணளவாக அறிவியலாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவு ஒரு வேகத்தில் அதை அது இதயத்திற்கு பாய்ச்சுகிறது. இதயம் அது வேண்டும் அல்லது வேண்டாம் என்ற ஒரு முடிவை அதே வேகத்தில் திருப்பி மூளைக்கு அனுப்புகிறது. அதன்படி உடலை மூளை இயக்குகிறது. இதுதான் ஒரு மனிதனில் தினம் தினம் நடக்கும் பொதுவான ஒரு விடயம். உதாரணமாக, ஒருவர் ஒரு மோட்டார் பைக்கில் சென்று கொண்டிருக்கிறார் வைத்துக்கொள்வோம். எக்ஸாம்பிள், பாதையின் பேமெண்டில் ஒரு லேடி நடந்து போய் கொண்டிருக்கிறார். இப்போது இவர் அந்த பார்வையால் அந்த பெண்ணை பார்க்கிறார். இயல்பாக நடக்கும் ஒரு விடயம், சரியா? அந்த பார்வையால் பார்த்த அந்த நானோ செகண்டில் நடந்த அந்த விஷயம் அப்படியே சென்சேஷனூடாக மூளைக்கு சென்று அது என்ன செய்து பெர்செப்ஷனாக மாற்றப்பட்டு மீண்டும் இதயத்திற்கு அனுப்பப்படுகிறது. இதயம் அதை அப்படியே வெளித்தள்ளிவிடும். சில நேரங்களில் இதயம் அதை வேண்டும், பார்க்க வேண்டும், எனக்கு வேண்டும் என மூளைக்கு கட்டளையிடும். மூளைக்கு இதயம் கட்டளையிட்டால் மூளை மீண்டும் கண்களுக்கு கொடுக்கும் ஓர்டர் என்ன தெரியுமா? அதை இன்னும் தெளிவாக, கூர்மையாக, செம்மையாக பார் என்று சொல்லும். உடனே அந்த கண் என்ன செய்யும்? அந்த பார்த்த பெண்ணை இன்னும் ஜூம் பண்ணியோ அல்லது இன்னும் ஒரு நல்ல நிலையில் உள்வாங்கி பார்த்து மூளைக்கு அனுப்பும். அது மீண்டும் இதயத்துக்கு செலுத்தப்படும். இதுதான் அந்த ப்ரோசஸ். புரியுதா? ஸோ எங்களுடைய நனவு மனது எப்போதும் எங்களுடைய மூளையுடன் மிக நெருக்கமான ஒரு கான்டாக்டில் இருக்கு. எங்களுடைய கான்சியஸ் மைண்டும் எங்களுடைய பிரெயினும் அநேகமாக எல்லா நேரங்கள்லையுமே ஒரு பரஸ்பர தகவல் பரிமாற்ற நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கும். இந்த ஹிப்னோடிசம் என்கிற இந்த நிலையில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், இந்த கண்ணுடன் மிக தொடர்பாக இருக்க எங்களுடைய கான்சியஸ் மைண்டை ஓரளவுக்கு தளர்வு நிலைக்கு, ஒரு செமி ஓஃப் நிலைக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம். Got it? இதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிந்து கொள்ளும் போது இன்னொரு விடயத்தையும் சேர்த்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மனதில் 14 பாயிண்ட், அதாவது 14 என்கிற ஒரு அதிர்வு, எங்களோட மூளை மின் அணுக்களால் அதிர்வுக்குள்ளாக்கப்படுகிறது. இறைவன் படைத்த அந்த மின் அணுக்கள் எங்கள் மூளையை ஒரு அதிர்வு நிலைக்குள்ளாக்கி கொண்டிருக்கும். அது சாதாரணமாக 14 இருந்தால் அது ஒரு சென்ட்ரல் பாயிண்ட். ஓகே. சில நேரம் அந்த அதிர்வு அதிகரிக்கும், சில நேரங்களில் அந்த அதிர்வு மெல்ல மெல்ல குறையும். உதாரணமாக 14 இருக்கும் அந்த அதிர்வு நிலை 13, 12 அப்படி குறைந்து ஒரு 7 வரைக்கும் வருகிறது. அது 7க்கு வரும்போது அந்த இடத்தை 7.5 or 7 to 8 இதை நாங்கள் சொல்வோம் அல்பா மோட் என்று. இந்த அல்பா மோடில் எங்களுடைய மனது, எங்களுடைய எல்லாமே, எங்களுடைய இதயமாக இருக்கட்டும், எங்களுடைய பிரெயினாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு அழகான, அமைதியான, நிலையான பேலன்சிங் லெவலில் இருக்கும். இந்த அல்பா மோடில் இருக்கும் போதுதான் ஒரு ஆசிரியரால் மிகச்சிறந்த முறையில் கற்பிக்க முடியும்.
இந்த அல்பா மோடில் இருக்கும்போது தான் ஒரு மாணவனால் அல்லது மாணவியால் மிகச்சிறந்த முறையில் கற்க முடியும். அல்பா மோட் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் மோட். அல்பா மோடில் நாங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் இறைவனை வணங்குகிறோம். தொழுத பிறகு நாம் சலாம் கொடுக்கும்போது அந்த அல்பா மோடில் நாம் இருப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சே மாரிஃப் டைம்னு வச்சுக்கோங்க. நீங்க சலாம் கொடுக்கும்போது அந்த டைம்ல வந்து நீங்க அல்பா மோடுக்கு ஆயிடுவீங்க. சரியா தொழுதா. சரியா? நோன்பு திறக்கும்போது நாங்கள் அல்பா மோடுக்கு ஆகிறோம். நல்ல சில வேலைகளை செய்யும்போது அநேகமாக நாங்கள் அல்பா மோடுக்கு என்ன செய்றோம்? உள்ளாகிறோம். கிளியரா டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. அந்த 5லிருந்து அது மெதுவாக இறங்கி 4.5 அல்லது 5 அந்த மாதிரி 4 அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இறங்கத் தொடங்கும்போது அது தீதா மூட் எனப்படும். தீதா மூட் என்பது நாம் உறங்குவது அல்லது சற்று நாங்கள் மயங்குவது அல்லது நாங்கள் இந்த ஹிப்னோடிசம் செய்யும் போது கொண்டு செல்வதும் கிட்டத்தட்ட தீட்டா மூட் தான். சரியா? அதிலிருந்து அது மெதுவாக இறங்கி 1 ஒரு செகண்டுக்கு ஒரு தரம் துடிக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே. அதை சொல்வது டெல்டா மூட். டெல்டா மூட் என்று சொல்லும்போது அந்த ஹோமாவில் வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் வச்சிருப்பாங்களே ஆக்களை, அவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தரம் தான் அவங்களோட ஒரு செகண்டுக்கு ஒரு தரம் தான் அவங்களோட மூளை வந்து அசையும், வயபரேட் ஆகும். எங்களுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் அது சர்க்கிள் என்று சொல்வோம். நீங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தால் ஒரு வைபரேஷன் அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சரி, இப்போது இது 14ல் இருக்கிறது. ஒரு பெண் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் உதாரணத்திற்கு. அந்த பெண் டிவியில் நாடகங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போது அந்த பெண்ணுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது, குழந்தை ஒன்று இருக்கிறது. அந்த குழந்தை மொண்டசரிக்கு சென்றிருக்கிறது. சரியாக 12 மணிக்கு அந்த ஆட்டோ டிரைவர் வீட்டுக்கிட்ட உள்ள மொண்டசரி தான். ஆட்டோ டிரைவர் 12க்கும் 12:05க்கும் இடையில் பிள்ளையை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விடுவார். இப்போது தாய் டைமை பார்க்கிற 11:50. உடனே டிவியை நிறுத்திவிட்டு பிள்ளையை வாசலில் போய் பிக்கப் பண்ணுவதற்காக 12 மணிக்கு தன் வீட்டு வாசல் கதவை திறந்து வைத்து காத்திருக்கிறார். இப்போது பிள்ளை வரவில்லை. 12:20 ஆகிவிட்டது. அப்ப இந்த 14 ஒரு செகண்டுக்கு 14 தரம் அந்த துடிக்கக்கூடிய அந்த மூளையின் அதிர்வு என்பது 16, 18, 20 என்று மாறத் தொடங்கும். நேரம் கூட கூட பிள்ளையை காணவில்லை என்ற அந்த பெண்ணுக்கு ஏற்படும் பயம், தயக்கம் என்ன செய்யும்? அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அதிர்வு நிலையை உருவாக்கும். இதை சொல்வது பீட்டா மூட் என்று. நாங்கள் டென்ஷன் ஆகும்போது, நாங்கள் பயப்படும் போது, நாங்கள் ஒரு அதிகரித்த ஒரு பதட்ட நிலைக்கு உருவாகும் போதெல்லாம் இந்த பீட்டா மூட் தான் எங்களுக்குள் இயங்குகிறது. மூளையின் துடிப்பு அதிகரிக்கிறது. இப்போது 12:20 ஆகிவிட்டது, பிள்ளை வரவில்லை. 12:05க்கு வர வேண்டிய பிள்ளை 12:20 ஆகியும் வரவில்லை. இப்போது இந்த தாய் அந்த பிள்ளையை கூட்டு வந்து இறக்கும் அந்த ட்ரைஷோ ஓட்டுபவருக்கு கோல் எடுத்து பார்க்கிறார். அவருடைய போன் ஆஃப் ஆகி இருக்கிறது. என்ன நடக்கும்? இந்த தாயின் அந்த மூளை துடிப்பு இன்னும் அதிகரித்து கொண்டு போகும். 20, 21, 22 அப்படின்னு. ஸோ இந்த 2022க்குள்ள இருக்கிற அந்த அதிகரிப்பு நிலையை நாங்கள் வந்து என்ன சொல்லலாம்? பீட்டா 1 அப்படின்னு. பிறகு ஸ்கூலுக்கு அவங்க கால் பண்றாங்க. ஸ்கூல் போனும் ஒர்க் பண்ணவில்லை. இப்போது மணி வந்து 12:45 ஆயிடுச்சு. அப்ப இவருடைய துடிப்பு, பதட்டம், பிள்ளை தொடர்பான பயம், அச்சம் இன்னும் அதிகரித்துக் கொண்டே போகும். அப்ப இந்த தாய் என்ன செய்யறா? இன்னும் அச்சமாகும் போது 35, 40, 45 அப்படி போகும்போது அதை நாங்க சொல்றது பீட்டா 2 அதீதமான ஒரு நிலை. அது ஒரு 45 தாண்டி 50 அப்படின்னு போச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு ஃபிட் வந்து கீழே விழுந்து விடலாம், எதுவும் நடக்கலாம். ஒரு கட்டத்தில் அந்த தாய்க்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த பெண் என்ன செய்கிறார்? வீட்டு கதவை திறந்து கொண்டு ஓடுகிறார் ரோட்டன். என்னோட ட்ரைசோவை பிடித்து அந்த ஸ்கூலுக்கு போவதற்கு. இது அந்த பீட்டா 2 உடைய நிலை. சரியா? கிளியர்? எங்களோட பிரெயினுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் தான் ப்ரோசஸ் ஆகும். இதையும் ஒரு மேலோட்டமான அறிவு நிலைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பாடங்களில் இதெல்லாம் உங்களுக்கு படித்து தருவார்கள். ஸோ இந்த பீட்டா 2 நிலைக்கு போகும்போது ஒரு உச்ச நிலை ஒரு 45 பாஸ் ஆகும்போது எங்களுடைய உடலை, எங்களோட மோட்டோ ஸ்கில்ஸ், உங்களோட உடலுடைய எல்லா செயல்களையும் மூளையிலிருந்து வரும் கட்டளைகள் தானே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த நிலையில் மனது எங்களுடைய உடலை கட்டுப்படுத்தும். மூளையை ஆஃப் மூட்டுக்கு கொண்டு போய்த்து மனது என்ன செய்யும்? எங்களுடைய மூளையை கட்டுப்படுத்தும். இதை நீங்கள் விளங்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். கிளியரா இது?
இதை இன்னும் கிளியராக நீங்கள் விளக்குவதாக இருந்தால், எங்களுடைய மனது, நேற்றும் நான் சொன்னேன், இட்ஸ் லைக் எ ஸ்பாஞ்ச். தண்ணீரை வைத்தால் உறிந்தும், புழுங்கி அப்படியே புளிந்து விட்டால் அது அப்படியே கொப்பளிக்கும். மனது ஒரு விடயத்தை வேணும் என்று எடுக்கும். வாண்ட், ஐ டோன்ட் வாண்ட், வேணாம் என்று வெளியேற்றல். சரி. ஆனால் எங்களுடைய மூளை அப்படி அல்ல. மூளையை பொறுத்த வரைக்கும் தான் பெற்றுக்கொண்ட கல்வி, தான் பெற்றுக்கொண்ட அனுபவம், இந்த இரண்டாலும் சேர்த்துத்தான் மூளை ஒரு விடயம் தொடர்பாக ஒரு முடிவை எடுக்கும். சரி. அப்ப தான் பெற்றுக்கொண்ட கல்வி எங்கும்போது அகடமிக்கல் எஜுகேஷன் மட்டுமல்ல, ஏனே துறை சார்ந்த எல்லா எஜுகேஷனும் அதுக்குள் அடங்கும். தான் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் என்று சொல்லும்போது தன்னுடைய சொந்த அனுபவம், மற்ற நெருக்கமானவர்கள் சொல்லித்தந்த அனுபவம், இப்போது புதிதாக யூடியூப் போன்றவற்றில் பார்க்கக்கூடிய சில அனுபவங்கள், இவற்றை வைத்துக்கொண்டு இந்த மூளை என்ன செய்யும்? ஒரு முடிவுக்கு வரும். சரி. இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுகிறேன் சொன்னால், கூகுளில் வந்து ஏதோ ஒரு விடயத்தை தேடிக்கொண்டிருக்கும் போது பிரியாணி ஒன்று வருகிறது. ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் பிரியாணின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சரி, ஹைதராபாத் பிரியாணி அப்படி வச்சுக்கொள்வோமே. சரி, இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட செக்ரட்டரி கால் பண்ணி, ஐ வாண்ட் ஹைதராபாத் பிரியாணி நான் சாப்பிட்றதுக்கு அவசியமா வேணும். ஸோ எப்பவுமே வந்து எங்களோட ஹார்ட் இஸ் த போஸ்ட், அவர் செக்ரட்டரி இஸ் த பிரைன். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எப்போதும் எங்களுடைய இதயம் எங்களுடைய பொஸ்ஸாக இருந்தால் அதனுடைய ஒரு என்னது செக்ரட்டரி இல்லையா, செயலதிபர், செக்ரட்டரியாக இயங்குவதுதான் இந்த மூளை. இப்போது மனம் அந்த ஹைதராபாத் பிரியாணியை பார்த்துவிட்டு ஐ வாண்ட் ஈட் என்றால் அதை அப்படியே பிரெயினுக்கு அனுப்பும் போது அந்த செக்ரட்டரி என்ன பண்ணும்? இவருடைய என்னுடைய என்னது டயபெட்டிக், அப்படி இல்லாவிட்டால் என்னுடைய பிரஸ்ட் என்னது ப்ரெஷர் அல்லது என்னுடைய கொலஸ்ட்ரால், இதெல்லாம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை உடனடியாக பார்க்கும், தீர்மானித்து விட்டு மீண்டும் இதயத்துக்கு அந்த தகவலை அனுப்பும். மை டியர் பஸ், உங்களுடைய குளுக்கோஸ், உங்களுடைய ஹை ப்ரெஷர், இதெல்லாம் வந்து ஹையில் இருக்கு. நீங்க இன்றைக்கு இந்த பிரியாணியை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நைட்டுக்கும் உங்களுக்கு ஒரு வலிமை இருக்கு. ஸோ அங்கேயும் போய் சாப்பிடணும் கூடாது. இப்போ ஒரு இட்லியையோ அல்லது ஒரு இடியாப்பத்தையோ சாப்பிடுங்க. நைட்டுக்கு போய்த்து நீங்க அந்த வலிமாவுடைய சாப்பாட்டை சாப்பிடலாம். நேற்றும் நீங்கள் சாப்பிட்டீர்கள், 3 நாளும் ஒரு கால் வலிமாவுக்கு போயிருந்தீர்கள். அதனால் இப்போது மத்தியானம் இப்படி சாப்பிட்டால் நல்லம் என்று சொல்லும். அதை பொஸ் உள்வாங்கி ஓகே என்று சொன்னால் அதே போல் அந்த விடயம் நடக்கும். அப்படி இல்லாமல் ஹார்ட் வந்து எனக்கு வேண்டும் அந்த அந்த என்னது பிரியாணி தான் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பிறகு மூளை ஒரு நாளும் ஹார்ட்டுக்கு வந்து 2ஆம் தரம் 3ஆம் தரம் வந்து அந்த அறிகுறிகளை கொடுக்காது. இந்த ஹார்ட் வந்து ஹைதராபாத் வேணும் என்று சொன்ன உடனே ஹைதராபாத் பிரியாணி எங்கே வாங்கலாம், இந்த நிமிடத்தில் எந்த ஒரு ஹோட்டலில் அதை பொஸ்ஸுக்காக நான் ஆர்டர் பண்ண முடியும், எங்கே சுட சுட நல்ல ருசியான ஹைதராபாத் பிரியாணி இருக்கும், அது வாங்குவதற்கான பணம் இருக்கிறதா ட்ராயரில், இதை பற்றி தான் சிந்திக்கும். அந்த பிரியாணியை ஒரு பியோன் ஊடாக வாங்கி அந்த பொஸ்ஸுக்கு அதை அனுப்பிவிடும் சாப்பிட. இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான், ஒரு தரம் மனம் மூளையால் வழங்கப்படும் அறிவை கணக்கெடுக்காமல் மீண்டும் அதுதான் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பிறகு மூளை 2ஆம் தரம் அந்த விளக்கத்தை சொல்லாது. இதற்கு ஒரு உதாரணம், மனம் சொல்கிறது முயலுக்கு வந்து 3 காலன், ரேபிட்டுக்கு வந்து 3 legs. இப்போது தான் பார்த்த கல்வி ரீதியாக தான் அறிந்து கொண்ட ரேபிட்டினுடைய கால் 4, தன்னுடைய அனுபவ ரீதியாக தான் பார்த்ததும் ரேபிட்டுக்கு 4 கால். உடனே மூளை ஹார்ட்டுக்கு சொல்லும், பொதுவாக நாய்கள் என்னது முயல்களுக்கு 4 கால்கள் தான் இருக்கும் என்று. அப்போது மனம் இல்லை இல்லை முயலுக்கு 3 கால் என்று கதைத்தால் மூளை என்ன தெரியுமா செய்யும்?
4வது காலை எப்படி வெட்டி விட்டு மனது சொல்லும்படி முயலுக்கு 3 கால் என்று யோசிப்பது, அந்த டைப்ல தான் திங்க் பண்ண தொடங்கும். புரியுதா? எங்களுடைய மூளை தான் பெற்றுக்கொண்ட அறிவு, தான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களின் ஊடாக ஒரு விடயம் தொடர்பான அறிவை ப்ரொசஸ் பண்ணி எங்களோட ஹார்ட்டுக்கு அனுப்பும். ஆனால் அதை மனது ஒத்துக்கொள்ளாமல் அதுதான் வேண்டும் என்று சொன்னால், மனம் எந்த திசையில் சிந்திக்கின்றதோ அதே திசையில் என்ன செய்யும்? இந்த மூளையும் சேர்ந்து சிந்திக்க தொடங்கும். எங்களோட பிரெயின் எல்லா விஷயத்தையும் ப்ரோசஸ் பண்ணும். ஆனால் மனம் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது என்ன செய்யும்? மீண்டும் மனதின் போக்கிலேயே திங்க் பண்ண தொடங்கும். இந்த ஃபார்முலாவை நீங்கள் சற்று மனதில் வைத்துக் கொள்ளலாம். எங்களுடைய மனதின் இயக்கம் இப்படித்தான் நடக்கும். கிளியர் தானே? சரி. கான்சியஸ் மைண்டை பத்தி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். வெளித்தொடர்புகளுடன் எல்லாம் தொடர்பு படுவது எங்களுடைய கான்சியஸ் மைண்ட் இல்லையா? நனவு மனம். அந்த தகவல்களை அது மூளைக்கு அனுப்பும், மூளை அதற்கான பதில்களை திரும்ப அனுப்பும். ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு லெவலில் அது செட் ஆகி அது தொடர்பான நிகழ்வுகள் நடக்கும். ஸோ த டீப் மைண்ட் எடுத்தால், ஆழ் மனதை எடுத்தால் உங்களுக்கு தெரியும் சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட். ஸோ இந்த சப்கான்சியஸ் மைண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்றாக தெரியும், இட்ஸ் லைக் அ ரெக்கார்ட் ரூம். என்னது? இட்ஸ் லைக் அ ரெக்கார்ட் ரூம்ஸ். அப்போ எங்களோட ஆழ் மனது அதுல இந்த சப்கான்சியஸ் மைண்டுடைய ஏரியா இருக்கு, அது என்ன செய்யும்? எல்லா தகவல்களையும் வாங்கி இங்கே வைத்துக்கொள்ளும். ரைட். இந்த ஆழ் மனதுடைய முக்கியமான ஒரு தெளிவையும் நான் உங்களுக்கு இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். வெளிமனது காணும் காட்சிகளை வைத்து வெளிமனதும் மூளையோடு சேர்ந்து கற்பனை பண்ணும் இமேஜினேஷன்ஸ், ட்ரீம்ஸ், இதை தொடர்ந்து செய்யும் போது தொடராக ஒரு விடயத்தை ஒருவர் தினமும் கனவு கண்டு கொண்டு போகிறார் என்று வைப்போமே. அவர் ஒரு கற்பனையில் காணும் கனவு. ஆனால் அந்த கனவு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சப்கான்சியஸ் மைண்டுக்கு மெல்ல மெல்ல இறங்கும் போது அதை சப்கான்சியஸ் மைண்ட் ஒரு உண்மையான விடயம் என்றுதான் உள்வாங்கும். சப்கான்சியஸ் மைண்டுக்கு நகைச்சுவை உணர்வு கிடையாது. சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து இந்த என்னது ஹியூமர், நகைச்சுவை எல்லாம் கிடையாது. அது வந்து தொடராக ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை நாங்கள் கற்பனை பண்ணிட்டு போனோம்டா அந்த தகவலை அப்படியே ஆழமாக ஆழ் மனதில் உண்மையான ஒரு தகவலாக பதிந்து கொள்ளும். இதையும் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் சப்கான்சியஸ் மைண்டுடைய தன்மைகள் இருக்கு. நான் இந்த பாடத்துக்காக இதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு காதலன், ஒரு காதலி. இப்போது இந்த காதலி அந்த தனது காதலனை பற்றி தினமும் ஒரு கற்பனை பண்ணிக்கொண்டே போகிறாள். தினமும் அவர்கள் பீச்சுக்கு போவது போல, அவர்கள் இருப்பது போல, ஒன்றாக திரும்பி வருவது போல ஒவ்வொரு வகையான கற்பனையை அந்த பெண் கற்பனை பண்ணிக்கொண்டு இருக்கிறாள். இப்போது ஒரு கட்டத்தில் அந்த கற்பனை இந்த சப்கான்சியஸ் மைண்டில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக பதியப்பட்டு விடும். அந்த ரெக்கார்ட் ரூம்ல அது வந்து அப்படி நடந்த ஒரு சம்பவமாக உள்வாங்கப்படும். இப்போ இந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வைப்போமே. இப்போ இந்த கேர்ளுக்கு இன்னொரு ஆளை கல்யாணம் முடிச்சுட்டாங்கன்னு வைப்போமே. ஆனாலும் அந்த பழைய பாயுடைய நினைவுகள் அநேகமாக இந்த பெண்ணுக்குள் ப்ரொசஸ் ஆக தொடங்கும். எங்களுடைய கிளினிக்கு பல பேர் இப்படி வருவார்கள், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய முன்னாள் காதலனை அல்லது காதலியை எங்களால் மறக்க முடியவில்லை, ஆனால் நான் இப்போது வாழ்வது இன்னொரு ஆளுடன். அதனால் அந்த முன்னைய காதலனை அல்லது காதலியை மறக்க செய்யுங்கள் சார். என் கணவனுக்கு நான் துரோகம் செய்கிறேன். அதனால் என்னுடைய முதல் காதலனை அல்லது காதலியை அப்படியே மறக்கடிக்க செய்து விடுவார் ஹிப்னோட்டிசம். புரியுதாப்பா? ஏன் அவனை அந்த பெண்ணால் மறக்க முடியவில்லை என்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆணோ பெண்ணோ தங்களுடைய கனவில் கற்பனையில் எதை பற்றி தொடர்ந்து நினைத்து கொண்டிருந்தார்களோ அந்த தன்மை அப்படியே இவர்களுடைய அன்கான்சியஸ் மைண்டில் அஸ் அ ட்ரூத், ஒரு உண்மையான செய்தியாக பதியப்படும் போது அது உண்மையான ஒரு நிகழ்வாகத்தான் அதை எப்போதுமே வைத்திருக்கும். அதனால் தான் மறக்க முடியவில்லை. அந்த காதலனின் நிறைய விஷயங்களை அவர்கள் மறந்திருக்கலாம், சில விஷயங்களை மறக்கவே முடியாது. காரணம் அது சப்கான்சியஸ் மைண்டில் என்ன செய்தது, படர்ந்து இருப்பது. இதையும் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப பாருங்க, இந்த ஹிப்னோட்டிசத்தின் ஊடாக அடிக்ஷன்ஸ் தொடர்பான
போதை பாவிக்கக்கூடிய அநேகமான போதை பழக்கங்களை நாங்கள் நிறுத்துகிறோம். பல விபத்துக்கள், பல பிரச்சனைகள், எத்தனையோ நிகழ்ச்சிகளை அவர்களுடைய உள்ளத்திலிருந்து இந்த ஹிப்னோடிசத்தின் ஊடாக நாங்கள் மெதுவாக என்ன செய்கிறோம்? வெளியேற்றுகின்றோம். புரியுதா? இதை செய்யும் போது நான் முதல் சொன்னவாறு இந்த சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய சில பதிவுகளை தான் உண்மையாக நாங்கள் என்ன செய்கின்றோம்? நீக்குகின்றோம். ஹிப்னோடிசத்தில் 4 விடயங்களை நாங்கள் பொதுவாக செய்யலாம். நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் பேசுகிறேன். 1, ஹிப்னோடிச நிலையில் இருக்கும் ஒருவருக்கு நாங்கள் எங்களுடைய சஜஷன்ஸ், அதாவது நாங்கள் சொல்லும் தகவல்கள் அல்லது எங்களோட கொமாண்ட்ஸ் ஊடாக அவருடைய உள்ளத்திற்குள் என்னது அவருக்குள் இருக்கும் சில எண்ணங்களை அப்படியே டெலிஷன் பண்ணி விடலாம், ரேஸ் பண்ணி விடலாம். புதிதாக சில எண்ணங்களை, சில சிந்தனைகளை நாங்கள் அவர்கள் உள்ளத்திற்குள் செலுத்த முடியும். அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் ஒரு விடயத்தை கொஞ்சம் அழித்து ஓரளவுக்கு அது இருக்கக்கூடியவாறு குறைத்து விடலாம். அல்லாவிட்டால் அவருடைய உள்ளத்துக்குள் இருக்கும் ஒரு விடயத்தை மேலும் கொஞ்சம் நாங்கள் தூண்டி விடலாம். கோயிங் அப். இந்த மாதிரி 4 விதமான விடயங்களை நாங்கள் என்ன செய்யலாம்? அந்த கிளையண்ட்டுக்குள்ளே செய்ய முடியும். கிளியரா? ரைட். இது தெரிந்துவிட்டால் இனி நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம். ட்ரீட்மெண்ட் ஹிப்னோடிசத்தை எப்படி செய்வதென்று. ஹிப்னோடிசத்தை நாங்கள் செய்வதற்கு முன் எங்களிடம் வந்து இருக்கும் அந்த கிளையண்ட்டுடன் சிறிது பேச வேண்டும். ஜெனரலாக அவருடன் பேசிக்கொண்டே போகும்போது ஒரு 15-20 மினிட்ஸ் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது நேற்றைய பாடத்தில் நீங்கள் படித்தது போல் அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த ஓரியன்டேஷன் என்ன, அவர் எந்த வகையான ஒரு ஓரியன்டேஷனில் அவர் இருக்கிறார் என்பதை அல்ஹம்துலில்லாஹ் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இல்லையா? ரைட். அதை உணர்ந்ததற்கு பிறகு அவர் எதற்காக வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். 2, 3வது ஒரு முக்கியமான விஷயம், ஒருவருக்கு நாங்கள் ஹிப்னோடிசம் செய்வதற்கு முன்பு ஹிப்னோடிசம் என்றால் என்ன, அது ஒரு மனிதனுக்குள் போய் எதை செய்கிறது என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் என்ன செய்யலாம் அவர்களிடம் நாங்கள் சொல்ல வேண்டி வரும். ஹிப்னோடிசம் என்ன என்று ஒருவரிடம் சொல்லாமல் அவரை ஹிப்னோடிச நிலைக்கு அழைத்து செல்வது என்பது ஒரு வெற்றிகரமான ஹிப்னோடிசம் செய்வதற்கு உதவுவதில்லை. ஒரு சிலரை செய்யலாம், அநேகமான மனிதர்களுக்கு ஹிப்னோடிசம் என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு நாம் முதலாவது என்ன செய்ய வேணும்? தெரியப்படுத்தணும், உணர வைக்கணும். இந்த ஹிப்னோடிசம் என்றால் இது இப்படித்தான் உள்ளே நடக்கும் என்று ஒரு சின்ன 5 மினிட்ஸ் ஒரு விளக்கத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்த பின்புதான் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஹிப்னோடிசத்துக்கு அவர்களை அழைத்து செல்கிறோம். இதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரி, ஹிப்னோடிசம் பல வகைகளில் செய்யலாம். ஆனால் பொதுவாக ட்ரெடிஷனலில் செய்யும் ஒரு ஹிப்னோடிசம் முறையை உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், எம்மிடம் வரும் கிளையண்டை நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பண்றோம்? பேசுறோம், அவங்களுடைய ஓரியன்டேஷனை புரிந்து கொள்கிறோம், அவங்களுடைய பிரச்சனையை கேட்கிறோம், பிறகு அவங்களுக்கு ஹிப்னோடிசம் என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிய வைக்கிறோம். அதற்கு பிறகுதான் அவரை நாங்கள் ஹிப்னோடிச நிலைக்கு கொண்டு செல்கிறோம். கிளியரா? சரி, அப்ப இவங்களை நாங்க வந்து ஹிப்னோடிச நிலைக்கு அழைத்து சென்றால் முதலாவது அவர்களை ஒரு அமைதியான நிலையில் ஒரு பெட்டில் ஒரு என்னது ஒரு படுக்கையில் வந்து நாங்கள் படுக்க வைக்கலாம். மெத்தை ஒன்றில் நாங்கள் என்ன செய்யலாம்? அவரை படுக்க வைக்கலாம். அல்லது ஒரு கதிரையில் அவரை அழகாக சாய வைத்து ஹிப்னோடிசம் செய்யலாம். நேராக நிறுத்தி நிக்கார வைத்தும் கூட அவருக்கு ஹிப்னோடிசத்தை செய்யலாம். ஆனால் சாதாரணமாக பொதுவாக வரும் மனிதர்களை நாங்கள் ஒரு கதிரையிலோ அல்லது ஒரு பெட்டிலோ படுக்க வைத்துதான் ஹிப்னோடிசம் செய்கிறோம். ஹிப்னோடிசம் செய்யும் முதல் அவருக்கு நாங்கள் காட்டி கொடுப்பது வந்து பிரீத்திங், பிராணாயாமம் என்று யோகாவில் காட்டி கொடுப்பார்களே, கிட்டத்தட்ட அதை போன்று மூச்சை மெதுவாக மிக மிக மெதுவாக அப்படியே உள்ளே எடுத்து ஒரு 4 செகண்ட் எங்களுடைய நெஞ்சில் அந்த காற்றை வைத்திருந்து அதன் பின்பு அந்த காற்றை வந்து
நாம் மெதுவாக வாய் வழியாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் டவுனோடு அந்த காற்றை மெதுவாக விட வேண்டும். பிறகு மீண்டும் காற்றை மெதுவாக உள்ளே எடுக்க வேண்டும். நிறைந்த காற்றை ஒரு 4-3 செகண்ட்ஸ் 9ல் வைத்திருந்து அதன் பின் வாய் வழியாக மெல்ல 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 வெளியே போக வைக்க வேண்டும். சமகாலத்தில் அவரை ஒரு புள்ளியை உற்று நோக்க வைக்கலாம், அல்லது ஓடும் ஒரு ஃபேனை பார்க்க வைக்கலாம். பழைய முறையில் ஒரு செயினில் வந்து ஒரு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு சின்ன கிளாக் கொண்டு, வட்ட கிளாக் கொண்டு அதை கட்டி அதை ஆட விடுவார்கள். இப்படியே ஆற விட்டு அதை ஆடும்போது அதை மட்டும் பார்க்க விடுவார்கள். அது எப்போது நிற்குதோ அப்போது அவர்களுடைய கண்கள் மூடிவிடும். இந்த வகையான ஒரு வகையில் அதை செய்யலாம். நான் பொதுவாக எனது கைகளாலேயே அவர்களை தூக்க நிலைக்கு கொண்டு செல்வேன். கையின் இந்த நுனிப்பு பகுதியை அவர்களை உற்று நோக்க பார்க்க சொல்லிவிட்டு அவர்களை இப்படியே அசைப்பதனூடாகவே என்ன செய்வோம், தூக்க நிலைக்கு கொண்டு போடுவோம். பொதுவாக எல்லா விதங்களையும் விட அந்த கையை பார்த்து சுழற்றி உடனடியாக அவர்களை தூங்க வைப்பது சிறப்பானது. சொல்லுங்க. ஹலோ அசான் டைம். அசான் டைம் சார். அப்ப ஒரு 1-2 மினிட்ஸ் டைம் ஒன்னு பிரேக் கொடுப்போம். அசான் டைம் சார். யா 10 மினிட்ஸ் பிரேக் ஒன்னு கொடுப்போம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது நாம் பார்த்தோம் சென்சேஷனை. மூளையில் ஆழ்மனதில் நடக்கும் நிலைமைகளை பார்த்தோம். அதன் பிறகு நாங்கள் பார்த்தோம் எப்படி ஹிப்னோட்டிசத்தை ஆரம்பிக்கிறோம். இப்போது கைகளை இப்படி அசைப்பதனூடாக நான் அவரை என்ன செய்ய போகிறேன், தூக்க நிலைக்கு கொண்டு செல்ல போகிறேன். ஆழமான சுவாசத்தை தொடர்ந்து விடாமல் அவரை நான் எடுக்க சொல்கிறேன். அவர் என்ன செய்கிறார், ஆழமாக அந்த சுவாசத்தை பிரீத்திங்கை செய்து கொண்டே இருக்கிறார். எனது விரலின் இந்த மைய பகுதியை அவர் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். நான் அசைத்து கொண்டே இருக்கிறேன். அசையும் போது நான் அவருக்கு சில சொல்யூஷன்ஸை சொல்லிக் கொண்டிருப்பேன். எப்படி? ஆழமான சுவாசம், மிக மிக ஆழமான சுவாசம், சுவாசம் அதிகரித்து கொண்டே போகிறது, சுவாசம் அதிகரித்து கொண்டே போகிறது. இப்படி ஒரு 4-5 மினிட்ஸ் நான் அவருக்கு சொல்லிட்டு போகும்போதே அவருக்கு நான் சொல்லுவேன், உங்கள் உச்சன் தலைப்பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக பரமாகி கொண்டு போகிறது, அப்படியே உங்கள் கண்கள் மெல்ல மூடிக்கொள்கிறது. அப்படி சொல்லும் போதே அவருடைய கண் அவர் மூடிக்கொள்வார். அப்போது நான் தொடர்ந்து சுவாசத்தை டீப் பிரீத்திங்கை செய்து கொண்டே இருக்கும்படி அவருக்கு சொல்லிக்கொண்டு
இன்னும் சில தகவல்களை அவருக்கு நான் சொல்லிக்கொண்டே போவேன். உங்கள் தலைப்பகுதி, உச்சந்தலை, பின் பிடரி, உங்கள் சைட் தலைப்பகுதிகள் எல்லாம் இறுக்கமாகின்றது. உங்கள் தசைகள், எலும்புகள், நரம்புகள், இரத்த குழாய்கள் எல்லாமே இறுக்க நிலைக்கு சென்று அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவான தளர்வு நிலையை அடைகிறது. அது அந்த தளர்வு நிலையை அடையும் போது உங்கள் முழு தலையும் அப்படியே அமைதியான, நிம்மதியான, அழகான ஒரு ரிலாக்ஸ் நிலைக்கு செல்கிறது. இந்த மாதிரி நான் அவருக்கு என்ன செய்வேன், சில வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே போவேன். அப்படி சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்வேன், உங்கள் கண்ணின் மேல் பகுதி அப்படியே பாரமாகிறது. கண் மடல்கள் பாரமாக பாரமாக அந்த அந்த ஐஃபோல்ட், அதாவது இந்த கண் இமை மெதுவாக அப்படியே மூடி உங்கள் கண் மொழிகளுடன் அப்படியே அப்பிக்கொண்டு விட்டது. அப்படின்னு சொல்லிட்டு போகும். கண் மடல்கள் உங்கள் கண் மணிகளோடு அப்படியே ஸ்டிக் ஆகி ஒட்டிக்கொள்ளும் போது ஒரு ஆழமான அமைதியான நிம்மதியான இருட்டு நிலை. இந்த ரூமில் இருக்கும் பொருட்களை ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தொடர்ந்து சொல்லிட்டே இருப்போம், ஆழமான சுவாசம், மிக ஆழமான சுவாசம். பிறகு நீங்க எதெல்லாம் இந்த ரூமுக்குள்ள பார்த்தீங்களோ, அந்த பார்த்த எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போங்கள். அப்படின்னு சொல்லும்போது, அவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்னென்ன பொருட்கள் அந்த ரூமுக்குள்ள இருக்குதோ, அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் மறக்கத் தொடங்குவார். அவர் அப்படியே மறந்து போன ஒரு நிலையில் அந்த சுவாச நிலையை இன்னும் ஆழமாக டீப் பண்ண வைத்து, ஒரு ஆழமான, மெதுவான துயில் நிலைக்கு அவரை நம்மால் அழைத்து செல்வோம். இந்த நிலையின் ஒரு கட்டம் தான் அறிதுயில் என்று சொல்லப்படும் ஹிப்னோ மோட். கிளியரா? ரைட். இந்த நிலையில நாங்க அவங்களோட விரல்களை சில பகுதிகள் இருக்கு, அதை அப்படி தூக்கி பார்க்கும்போது எங்களுக்கு உலகம் அவர் ஹிப்னோசிஸ் மூட்டுக்கு போயிட்டாரா, இல்லை இன்னும் கொஞ்சம் முழிப்பு நிலையில இருக்கிறாரா. முழிப்பு நிலையில இருந்தா இன்னும் கொஞ்சம் சொல்லி அந்த அவரை கையை அப்படி தூக்குன செத்த கைகள் போல தொப்புன்னு கீழே விழும். ஸோ அந்த மாயன் ஒரு நிலைக்கு வந்தோன்னா, ஓகே இவர் இப்போ ஹிப்னோசிஸ் மூடுக்கு வந்துட்டாருன்னு சொன்ன உடனே நாங்க அதற்கு பிறகு அவருடைய ஆள் மனசோடு பேச ஆரம்பிப்போம். புரியுதா? அப்ப ஆள் மனசுல நாங்க அவரை பற்றிய முதல் எங்களோட பேசும்போது அவர் தனக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்கிறாரோ அது தொடர்பாக பேசுவோம். பேசுவதற்கு முன் ஒரு சில விடயங்களை அவரோடு பொதுவாக பேசி பேசி அவருடைய ஆள் மனதுக்கு சென்று அவருடைய ஆள் மனதில் என்ன பிரச்சனையை நாங்கள் நீக்க வேண்டுமோ அது தொடர்பான கட்டளைகளை அவர் உள்மனதில் செலுத்துவோம். சிகரெட் ஸ்மோக்கிங், அல்கஹால், அப்படி சம்திங் ஏதோ என்ன ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனை தொடர்பான கருத்துக்களை அவர் உள்ளத்துக்குள் மெதுமெதுவாக செலுத்தி அவருடைய உள்ளத்தில் ஓர் அமைதியான நிலையை உருவாக்கி எந்த விடயம் அவருக்கு கூடாதோ அந்த விடயத்திலிருந்து நீங்கள் தூரமாகி விட்டீர்கள், இனி எப்போதும் அந்த தன்மை உங்களுக்குள் வராது என்ற அந்த உள் உணர்வின் பதிவை அதீதமாக ஆக்கி தொடர்ந்து அந்த நிலையில் அவரை வைத்திருந்து பிறகு மெதுமெதுவாக அவரை வெளியே எடுத்து கண்களை திறக்க வைப்பேன். இந்த செஷனை ஒரு தரத்திலோ அல்லது 2 தரத்திலோ 3 தரத்திலோ ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படும். செய்வதனூடாக அவருக்கு அந்த போதை வஸ்துடைய பழக்கத்தை அப்படியே இல்லாமல் பண்ணிவிடும். அல்லது வாழ்க்கையில் வேறு ஒரு பிரச்சனை தான் காரணமாக இருக்கிறது என்றால் அந்த காரணம் தொடர்பான பிரச்சனையை அவருடன் பேசி அதை நாங்கள் என்ன செய்வோம், அவரிலிருந்து நீக்குவோம். இன்னும் சிலருக்கு ஏஜ் பிரெக்னிஷியேட், அதாவது அவர்களுடைய வயதை குறைத்து கொண்டே போய்த்து ஒரு 5 வருஷமோ 10 வருஷத்துக்கு முதல் நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படை தான் இப்போது அவருக்கு அந்த பிரச்சனை வருவதற்கான காரணம் என்பதை கண்டுபிடித்து அதனூடாக அவரை குணப்படுத்துவோம். இப்படி பல வகைகளில் அவர் ஆழ் மனதிற்கு சென்று அந்த ஆழ் மனதில் இருக்கும் சில தன்மைகளை நீக்கி விடுவோம். பொதுவாக சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய எண்ண கருக்களை அகற்றுவதனூடாகவே அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து விடலாம். ஆனால் இன்னும் சிலருக்கு அன்கான்சியஸ் மைண்ட் எனும் முடிவிலி மனதிற்குள் தான் பிரச்சனை இருக்கும். நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறாத கனவுகள், நிறைவேறாத எண்ணங்கள், சிந்தனைகள், கொள்கைகள், ஏதோ ஒன்றில் இந்த பிரச்சனை இருக்கும். அப்படி என்றால் அவர்களுடைய அந்த அன்கான்சியஸ் மைண்டுடைய நிலைக்கு சென்று அங்கே இருக்கும் எந்த விடயத்தினால் இவருடைய இந்த விடயம் குழப்பப்படுகிறது என்பதை சரியாக உணர்ந்து அதற்கான எண்ணக்கருக்களை அவர் உள்ளத்தில் புகுத்துவதன் ஊடாக அந்த பிரச்சனையிலிருந்து அவர் கவனமாக வெளியே எடுப்போம். புரிகிறதா?
இது ஒன்று இன்னொரு முறை. இப்படித்தான் இந்த ஹிப்னோடிசத்தை ஒருவரினுள் நாங்கள் செய்கின்றோம். மிக கவனமாக இதை செய்ய வேண்டியிருக்கும். ஹிப்னோடிசம் செய்பவர் எப்போதும் தனக்கென்று ஒரு அழகான உடையமைப்பை கொண்டிருக்க வேண்டும். ஒரு டீசன்ட் சேம் கலர், அதாவது ஷர்ட்டும் ட்ரௌசரும் கிட்டத்தட்ட ஒரு கலராக இருந்த பெட்டர். போக போக அனுபவங்கள் அதிகரிக்கும் போது உங்களுக்கு எந்த நிற உடையிலும் செய்யலாம். ஆனால் அந்த உணர்வு அவர்களுக்குள் வரும் புதிய காலத்தில் ஒரே விதமான ஒரு உடையை அணிவது பெஸ்ட் என்னை பொறுத்தவரை. அவர்களுடன் பேசும் மொழி சரளமான மொழியாக இருக்க வேண்டும். ஆறுதலான, அமைதியான, நிம்மதியான ஒரு சிந்தட்டிக்ல நாங்க அவங்களோட பேசணும். எங்களோட பேச்சுல ஒரு பொயட்டிக் ஒன்று இருக்கணும். ஒரு கவிதை சார்ந்த பேச்சாற்றல், இயல்பான மென்மையான பேச்சாற்றலாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஆழ்மன எல்லைக்குள் நுழைந்து அவர் தொடர்பான பிரச்சனைகளை அதனூடாக அறிய முற்பட வேண்டும். இது எல்லாம் அந்த ஹிப்னோடிசம் செய்யும் ஒருவருக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு. இப்போதைக்கு ஹிப்னோடிசம் தொடர்பாக இந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வருங்காலங்களில் இன்ஷா அல்லாஹ் கொரோனாவுடைய விஷயங்கள் சீராகமாக இருந்தால் இந்த மாதமோ அல்லது அடுத்த மாதமோ உங்களுக்கான பிசிக்கல் கிளாஸில் நான் அந்தந்த பேட்சுக்கு அந்த ஹிப்னோடிசம் எப்படி செய்வது என்பதை டெமோவாக, காட்சிப்படுத்தலாக, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக நான் செய்து காட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதை அமேசான் காலேஜினுடைய மிஸ்டர் இல்ஹாம் அரைக்கா டைரக்டர் அவருடன் பேசி அதற்கான டைமை நீங்கள் ஒதுக்கிக் கொள்வீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் அது எனக்கு வசதியான டைமாக இருந்தால் நிச்சயமாக நான் உங்களுக்கு அந்தந்த பேச்சஸுக்கு தனியாக நான் ஹிப்னோடிசத்தை எப்படி ஒருவருக்குள் செய்வது என்பதை ஒருவரை வைத்தே டெமோவாக நான் உங்களுக்கு காட்டி தருகிறேன். இது ஒரு அற்புதமான அழகான ஒரு முறை. நீங்கள் மிச்சம் ஆர்வமும் ஆசையும் கொண்டிருப்பீர்களா இருந்தால் ஹிப்னோடிசம் செய்ய முடியும். பெண்களுக்கு பெண்களும் ஆண்களுக்கு ஆண்களும் ஹிப்னோடிசம் செய்வது மிகச்சிறந்த முறை. களுத்துறை மாவட்டம், கம்பஹா மாவட்டம், கொழும்பு மாவட்டம், புத்தளம் மாவட்டம் ஆகிய இடங்களில் நான் சிலருக்கு அதை பழக்கியே விட்டிருக்கிறேன், பெண்களே செய்வது போல. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஹிப்னோடிசத்தை ஓரளவுக்கு நீங்கள் இந்த லிமிட்டேஷனில் புரிந்து கொள்ளுங்கள். மிக அழகான அற்புதமான ஒரு கலை, இது ஒரு ஆர்ட். சரி, இது நீங்கள் பழகிக்கொள்வதன் ஊடாக மற்றவர்களுக்கு சிறப்பான வாழ்வில் மிக சிறப்பான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் இதை நாம் ஒரு பாடமாக, ஒரு நாள் ஒன் டே ஒர்க் ஷாப்பாக எடுத்து உங்களுக்கு நான் இதை காட்டி தருகிறேன். அதில் ஆர்வமுடைய சகோதர சகோதரிகள் நீங்கள் அதை பழகிக்கொள்ளுங்கள். இட்ஸ் வெரி நைஸ் ஆர்ட். ஓகேயா? அப்ப நாங்க ஹிப்னோடிசத்தை இத்துடன் ரூமி சார், அஸ்ஸலாமு அலைக்கும். யா சார், நான் இல்ஹாம் கதைக்கிறேன் சார். சொல்லுங்க சார். அந்த இவங்களுக்கு சார் இந்த போன பெட்ஜ்லயும் சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இந்த பெட்ஜ்லயும் கொஞ்சம் பேர் சார் இந்த ஒரு கோர்ஸா செய்யறதுக்கு எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகே சார். அப்ப நாங்க பேசுற மாதிரி சார் நான் மெசேஜ் ஒன்று எங்களோட குரூப்புக்கு அனுப்பிக்கிறேன். 2 month ப்ரோக்ராம் உண்டு நீங்க சொன்ன மாதிரி, ஒரு சர்டிபிகேட் லெவல். ரைட், ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஒன்று நாங்க இந்த துறையில உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாத்திரம், அதாவது கவுன்சிலிங், சைக்காலஜி பேசிக் படிச்சவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா, அது ஒரு எக்ஸ்ட்ரா டூல் ஒன்று தான் அவங்களுக்கு. எக்ஸ்ட்ரா டூல் ஒன்று இன் அடிஷன் அதை நாங்க செய்வோம் சார்னு சொல்லி பிளான் பண்ணி சார். டேட்டும் ஒரு பிளான் ஷெட்யூல் பண்ணிக்கிறேன். அதையும் நீங்க இப்ப நான் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் சார், நீங்களும் கொஞ்சம் சொல்லிக் கொள்ளுங்க. இவங்களுக்கு ஒரு பிராக்டிகல் ரிலாக்ஸேஷன் கொடுக்க போறீங்க? கொடுப்போம்னு யோசிச்சுக்கிறேன். டைம் சரியா வந்தா கொடுப்போம் சார். டைம் இல்லாட்டி ஓகே சார். ஓகே சார். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க கேட்டீங்க அமேசான் காலேஜ் டைரக்டர் மிஸ்டர் இல்ஹாம் அரைக்கார் சொன்னது. அதே போல இன்ஷா அல்லாஹ் இந்த டைம் கம்ஸ், ஒரு குறுகிய காலத்துல ஒரு அமைதியான சூழல் வரும்போது உங்களுக்கான இந்த ஹிப்னோடிசம் கோர்ஸ் ஒரு ஒர்க் ஷாப்பாக உங்களுக்கு நடத்தப்படும். இல்ஹாம் சார் அதை செய்ய இருக்கிறார். அந்த டைம் வரும்போது அதை அவர் எனக்கு அறிவிப்பார். அதற்கேற்றவாறு நாங்கள் உங்களுக்கான ஹிப்னோடிசம் கிளாஸை உங்கள் எல்லோருக்கும் சேர்த்து
ஒரு தனி பயிற்சி வகுப்பாகவோ அல்லது 2 இடத்தில் 2 பயிற்சி வகுப்பாகவோ நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்பதை இந்த இடத்தில் சந்தோஷமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மிக அற்புதமான கலை, அருமையான கலை. இதில் ஆர்வம் உள்ளவர்கள் கட்டாயம் இதை படியுங்கள். இதனூடாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் மிகச்சிறந்த அருமையான அற்புதமான சுகத்தையும் குணத்தையும் அளிக்க முடியும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஹிப்னோட்டிசத்தில் இன்னொரு சைட் ஒன்று இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால் பர்சனல் ஹிப்னோட்டிசம், தனி மனித உளவியல். அதாவது நமக்கு நாமளே ஹிப்னோட்டிசம் செய்து கொள்வது. இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு ஹிப்னோட்டிசம் ஊடாக தீர்வு செய்வது. அப்படி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதற்கான கிளிப்புகள், அதற்கான வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் நான் சில நாட்களுக்கு பிறகு இல்ஹாம் சாருக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை அவர் உங்களுக்கு அனுப்புவார். அதனூடாக நீங்கள் அவற்றையும் பார்ப்பதனூடாக மிகச்சிறந்த அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு பிறகு நாங்கள் ஒர்க் ஷாப்பை இன்ஷா அல்லாஹ் செய்வோம். நமக்கு நாமே அந்த ஹிப்னோட்டிசம் செய்வது எப்படி என்று சொன்னால், இப்போ ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போது அவர் என்ன செய்கிறார்ன்னு சொன்னால், இரவில் ஃபுல் வாஷ் அவுட் பண்ணிட்டு ரிலாக்ஸான ஒரு கொட்டன் உடுப்போடு தன்னுடைய வீட்டுக்கு இருக்கக்கூடிய கண்ணாடி மிரர் இருக்குத்தானே, அந்த கண்ணாடிக்கு முன் ஒரு 2 அடி ஃபீட்ல முன்னுக்கு நின்று கொண்டு அந்த பிரீத்திங்கை செஞ்சு 4-5 தரம் கண்களை மூடி ஆறுதலாக சில நிமிடங்கள் இருந்து பின் மெதுவாக கண்களை மீண்டும் திறந்து நான் சொல்வது போல் சொல்ல வேண்டும். நான் மாறிவிட்டேன். அந்த அற்புதமான மாற்றங்களை என்னால் உணர முடிகிறது. இப்போது எனக்குள் எந்த பிரச்சனைகளும் இல்லை. எனக்குள் எந்த குழப்பங்களும் கிடையாது. நான் அமைதியாக இருக்கிறேன். நான் நிம்மதியாக இருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறேன். எல்லா பிரச்சனைகளும் என்னிலிருந்து நீங்கி மிக மிக ஆறுதலாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நான் இருக்கிறேன். நான் மாறிவிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், நான் மாறிவிட்டேன். இப்படி திரும்ப திரும்ப 1-2 முறை சொல்லிவிட்டு அப்படியே படுத்து விட வேண்டும். இந்த சொன்ன எண்ணங்கள் என்ன கருவாக மாறி என்னுடைய நெற்றியின் இந்த பகுதியில் சுத்தி கொண்டே இருக்கும். அந்த எண்ணத்துடன் நாங்கள் தூங்கும் போது கனவில் வரும் விடயங்கள் இந்த எண்ணத்துக்கு ஏதுவாக தம்மை வசப்படுத்திக் கொள்ளும். இதை தொடராக செய்ய செய்ய சில நாட்களில் நாம் அமைதியான நிம்மதியான நாட்களாக மாறிவிடுவோம். இந்த எக்ஸசைஸை என்னிடம் நிறைய பேர் செய்து பழகி தங்களுடைய பர்சனல் பிரச்சனைகளை தாங்களே சுகமாக்கிக் கொள்ளும் அந்த அற்புதமான நிலைக்கு சென்றிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த ஒர்க் ஷாப்பில் இந்த பர்சனல் ஹிப்னோசிஸ் சிஸ்டத்தையும் நான் உங்களுக்கு பழக்கி தருகிறேன். இது ஒரு அற்புதமான கலை. இயன்றவர்கள் இதை பழகிக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போது ஹிப்னோட்டிசம் தொடர்பாக ஒரு அமைதியான ஒரு மெல்லிய விளக்கத்தை மட்டும் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒர்க் ஷாப்பில் ஆழமாக அறிவாக பிசிக்கலி, ஸ்பெஷலி பிசிக்கலி நாம் 2-3 பேரை எடுத்து டெமோவில் செய்து அவர்களுக்குள் என்ன ப்ரோசஸ் எல்லாம் நடக்காது என்பதை உங்களுக்கு பார்க்க விட்டு பின் உங்களை செய்து இப்படி அது ஒரு நல்ல பயிற்சிகரமான வேலை திட்டமாக செய்தெடுப்போம். ஆர்வம் உள்ளவர்கள் இதில் இணைந்து கொள்ளுங்கள். இல்ஹாம் சார் இதற்கான நேரத்தையும் காலத்தையும் உங்களுக்கு அறிவிப்பார். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து இன்று 8:30 மணிக்குள் அந்த கிளாஸை முடிக்க சொல்லியிருக்கிறார்கள். ஸோ 8 மணி ஆகிவிட்டது. அடுத்து ஒரு சின்ன ஒரு 15 நிமிட ஒரு கிளாஸை முடித்துவிட்டு உங்களுடைய கேள்விகளை நாங்கள் முடித்துக்கொள்வோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது பாராசைக்காலஜி. எனக்கு 1 நிமிடம் டைம் ஒன்று தாருங்கள். ஒரு ஆறுதலாக்கிவிட்டு நான் பாராசைக்காலஜி உங்களுக்கு படிக்க முற்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். Give me 1 second, okay? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. டியர் ஸ்டூடெண்ட், நாம் இப்போது படிக்க போவது இன்னொரு முக்கியமான ஒரு பாடம். அதனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷனை இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். பாராசைக்காலஜி. ரைட். சைக்காலஜியில்
விஞ்ஞான ரீதியாக சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கலி ப்ரூவ் பண்ண முடியாத, விஞ்ஞான ரீதியாக அதேவேளை சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ண முடியாத எல்லாவற்றையுமே அவர்கள் கொண்டு போய் வைத்திருக்கும் இடத்தின் பெயர் தான் பாராசைக்காலஜி. பாராசைக்காலஜிக்கு தமிழில் நாங்கள் இவ்வாறு விளக்கத்தை எடுக்கலாம்: விளங்க முடியாத உளவியல், unknown psychology. What are the unknown psychology is called parapsychology. சரியா? அதாவது விஞ்ஞான ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக இதுவரை காலமும் சரியாக அதை நிறுவ முடியாத, ஆனால் உளவியல் ரீதியாக தாக்கங்களை உருவாக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் இந்த பாராசைக்காலஜிக்குள் அனுப்பிவிட்டார்கள். அது பற்றிய ஆராய்ச்சிகள், ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போது நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கும், புரிந்து கொள்வதற்கும், அறிந்து கொள்வதற்கும் சில பாராசைக்காலஜி உணர்வுகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாராசைக்காலஜியை நான் பேசிக்காக உங்களுக்கு இப்படித்தானே சொல்லி தந்திருக்கிறேன். ஸோ இந்த பேசிக் பாராசைக்காலஜியில் நாங்கள் முதலாவது ஒரு முக்கியமான பாராசைக்காலஜியை பார்ப்போம். அதன் பெயர் டெலிபதி. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டெலிபதி பற்றி நீங்கள் எல்லோரும் ஓரளவு அறிந்திருப்பீர்கள், தெரிந்திருப்பீர்கள். டெலிபதி என்றால் என்ன? ஒரு இலகுவான விளக்கமாக உங்களுக்கு சொல்லலாம். டெலிபதி என்றால் பிறர் எண்ணங்களை, அவர்கள் மனதில் உள்ள தகவல்களை படிக்கும் ஆற்றல். தகவல் பரிமாற்றங்களும் நிகழ்த்த முடியும் இதனூடாக. ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப அவருக்கு சென்றடைய வேண்டும் என்று போக்கஸ் பண்ணி நினைப்பதனூடாக இதனை செய்யலாம். அப்ப இதுல அவங்க என்ன சொல்ல வாராங்கன்னு சொன்னா, எங்களுக்குள்ள உருவாகக்கூடிய ஒரு எண்ண கருவை, ஒரு தோட்ஸ திரும்ப திரும்ப நினைப்பதனூடாக அந்த எண்ணத்தை, அந்த தோட்ஸை இன்னொருவருக்கு நாங்க ஷேர் பண்றோம், இன்னொருவருக்கு அந்த தகவலை அனுப்புறோம். அது அவருக்குள் போய் ப்ரொசஸ் ஆகுது. ப்ரொசஸ் ஆயினோன்னு அவர் உங்களோட பேசுறார். ஒன்று நேராக வந்து பேசலாம், அல்லது போன் எடுத்து பேசலாம். புரியுதா? சோ நாங்கள் நினைக்கும் ஒரு விடயத்தை தொடராக நாம் நினைப்பதனூடாக தூரத்தில் இருக்கும் இன்னொரு மனிதருக்கு பரவ செய்யும் கலை, அல்லது தூரத்தில் இருக்கும் ஒருவர் எம்மை பற்றி நினைத்து தொடராக நினைப்பதனூடாக அவர் உள்ளத்தில் நினைக்கும் எண்ணங்கள் எப்படியே இயல்பு நிலையாக எங்களுக்கு ப்ரோசஸ் ஆகும் நிலை. 100க்கு 100 அவர் சொல்லும் அளவில் அது ப்ரோசஸ் ஆகாவிட்டாலும் ஒரு 70, 80, 60% அவர் எதை நினைக்கிறாரோ அது தொடர்பான அறிவு எங்களுக்குள் வரும். நாம் உடனே அவருடன் தொடர்பாட முற்படுவோம், தொடர்பு கொள்வோம். இதைத்தான் நாங்க என்ன சொல்றது, டெலிபதி. இந்த டெலிபதி எல்லா மனுஷனுக்குள்ளையும் வேலை செய்யும். பாராசைக்காலஜிக்குள்ள வந்து இந்த டெலிபதியை மட்டும் இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஓரளவு ஆராய்ச்சிக்குட்பட்டு, எஸ், ஒரு மனிதர் நினைக்கும் எண்ணம் இன்னொரு மனிதருக்கு ஒரு தகவல் பரிமாற்றத்தின் ஊடாக வந்தடைவதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அது எப்படி வருது, என்ன மாதிரி வருது என்கிறதுல நிறைய கருத்து முரண்பாடுகள், குளறுபடிகள், சரியான கருத்துக்கள் என்று இருக்கிறோம். அப்ப நாம சில நேரம் ஒரு ஆளோட பேசுவோம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீரென்று பார்த்தா அவரே கோல் எடுத்து ஹாய் சோமாக்கிறீங்களான்னு எங்க கூட பேசுவார் இல்லையா? ஆயுசு 100, நான் உங்களோட இப்பதான் பேச நினைச்சேன், நீங்க என்னோட பேசுறீங்க நாம சொல்லி இருக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் இது நடந்திருக்கலாம். So this is called the parapsychology. நாங்க ரோட்டால நடந்துட்டு போயிட்டு இருக்கும் போது நமக்கு தெரிந்த அறிந்த அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் பர்சன் எங்களுக்கு பின்னால வாரமாய் ஒரு ஃபீல் உண்டாகும். 2-3 தரம் அந்த ஃபீல் வரும்போது திரும்பி பார்த்தா அதே நபர் வந்து கொண்டிருப்பார். மிராக்கிள் இல்லையா? இந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் இந்த டெலிபதிக்குள்ளதான். டெலிபதி அற்புதமானது, டெலிபதி அதிசயமானது, டெலிபதி புதுமையானது. நம்முடைய உணர்வை இன்னொருவருக்கோ, இன்னொருவருடைய உணர்வோ நமக்குள்ள ப்ரொசஸ் ஆகும் ஒரு அற்புத சக்தி நிலையை போல் டெலிபதி என்று நாம் சொல்லுவோம். சார், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டெலிபதியினூடாக பரஸ்பரம் சில தகவல் பரிமாற்றம் கூட நடந்திருக்கின்றன. உள்ளுணர்வின் அடிப்படையில் இந்த தகவல் பரிமாற்றம் நடக்கும். வாட் இஸ் உள்ளுணர்வு? எங்களுக்குள்ள வந்து பொதுவாக 2 விடயங்கள் நடக்கும். ஒன்று எங்களுடைய உள்ளத்துக்குள்ளேயே உருவாகக்கூடிய உள்ளுணர்வு நிலை. மற்றது என்னது? ஒரு ரீசன் காரணமாக நாங்கள் தெரிந்து கொள்ளும் நிலை. பொதுவாக எங்கள் வாழ்க்கையில் வந்து 70, 80, 85% விஷயங்கள் வந்து ரீசன், ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் இது நடக்கிறது என்பதன் ஒழுங்கில் தான் நடக்கிறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து யூசுப் ஹாஜியார் எனும் ஒரு நபர் வீட்டில் இருக்கிறார். மின்னல் வெட்டுகிறது,
இடி இடிக்கிறது, குளிர் காத்து வீசுகிறது, மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்கின்றன, ஒரு குளிரான காற்று பரவுகிறது, மழை வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உருவாகிறது. உடனே யூசுப் ஹாஜியார் அவருடைய வைஃபை பார்த்து சொல்கிறார், மழை வரப்போகுதுமா, உடுப்பெல்லாம் எடுத்து உள்ளுக்கு வைங்க. சோ வைஃபும் எட்டி பார்க்கிறா, மழை வர மாய்க்கு அவ உடுப்பை எடுத்து வெளியே உள்ளுக்கு வைக்கிறார். திஸ் இஸ் கால்ட் ரீசனைசிங். இன்டென்ஷன்லி எங்களோட காரணம் ஒன்று எங்களோட உள்ளத்துக்குள்ள உருவாகுது. அதுக்கான நிகழ்வுகளை நாங்க தொகுத்து பார்க்கும்போது எஸ் மழை வரப்போகுது, நாங்க உள்ளுக்கு எடுத்து வைக்கிறோம். இது பொதுவாக எங்களுக்குள்ள நடக்கிற விஷயம். ஆனா திடீரென்று எங்களுக்குள்ள வந்து மழை வரப்போகுது, உடுப்பு எடுத்து வைப்போம்ன்ற ஒரு ஃபீலிங் வருது. நாம வைஃப் கிட்ட சொல்றோம் உடுப்பு எடுத்து வைங்கன்னு, அவ வெளியே எட்டி பாக்குறா, வெயில் அடிக்குது, மழையே பெய்யல, இது என்ன லூசு மனுஷன் எடுத்து வைக்க சொல்றாரு அப்படின்னு அவ யோசிக்கிறான். ஆனா உண்மையா நாங்க நினைச்சோமே ஹாஃப் அன் அவருக்குள்ள மழை பெய்யுது. சோ இதுக்கு ரீசன் சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் உள்ளுணர்வுக்குள் அது நடக்கும் அல்லது அது நடக்காது என்ற உணர்வு நிலை உருவாகிறது. திஸ் கால் இந்த டெலிபதிக்குள்ள இந்த ப்ரொசஸ் எல்லாம் வரும். புரியுதா டியர் ஸ்டூடெண்ட்? இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அமேசான் காலேஜுடைய அவங்களோட அந்த ப்ரோசஸுக்குள்ள இந்த பாடங்கள் எல்லாம் வரலாம் என்று நினைக்கிறேன். வரும்போது நீங்கள் இது அழகாக அதிகமாக படித்துக் கொள்வீர்கள். அடுத்தது இன்னொரு டாபிக் ஒன்று, நாங்க இந்த டெலிபதி பார்த்தோமா, இன்னொரு டாபிக்கை பார்ப்போம். ப்ரீ காக்னிஷன் சொல்லுவாங்க. இது எப்படின்னு சொல்லி சொன்னா, நடக்க முதல், அதாவது இதுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நடப்பதற்கு முன்பாகவே சொல்வது. இஸ்லாத்தில் அவ்வாறு சொல்வது சொல்ல முடியாது, தடை. ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்களை உணர்ந்து கிரகித்து இப்படியெல்லாம் நடக்கலாம், நடக்க போகிறது என்று சொல்வதை நாங்கள் இப்படி இந்த ப்ரீகாக்னிஷனுக்குள் கொண்டு வர முடியும். சில அந்த சாத்திரம் பார்க்கிறவங்க, சில ஏமாத்து வேலைகள் செய்யறவங்க எல்லாம் இதை ஒரு கொஞ்சம் எடுத்து நிறைய பொய்களை கலந்து தொழிலாக செய்வார்கள். அதே போல இன்னொன்று இருக்கிறது, வேறொரு இடத்தில் நடக்கும் ஒரு விஷயத்தை இங்கிருந்து அங்கு நடக்கும் விஷயங்களை சொல்வது. இதற்கான ஆதாரங்களை நிறைய விஞ்ஞான பூர்வமாக காட்டியிருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வேறு ஒரு இடத்தில் நடக்கும் ஒரு விஷயத்தை இங்கிருந்து பார்த்து உணர்ந்து மற்றவருக்கு சொல்லும் அந்த செல்நெறியை பற்றி அதில் பேசுகிறார். அதே போல் இன்னொன்று இருக்கிறது, ஒரு நிகழ்ச்சியை ஒரு இடத்தில் பார்த்து அதை அறிந்து அந்த அறிவின் அடிப்படையில் எமது வாழ்வு தொடர்பாக சில அறிவித்தல்களை கொடுப்பது, இப்படியான ஒரு முயற்சி இருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த பரா சைக்காலஜிக்குள்ளே தான் அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதே போல இன்னொன்று இருக்கிறது, எப்படி என்றால், இங்கு இருந்து கொண்டு இன்னொரு நபருக்கு அவருடைய வாழ்வில் நடக்கும் விஷயங்களை கண்டு உணர்ந்து நாம் அவருக்கு சில தகவல்களை அனுப்பி அவருடைய வாழ்வை வழி நடத்தும். இது எவ்வளவு தூரம் உண்மை, எவ்வளவு தூரம் இது நடந்திருக்கிறது என்பதெல்லாம் எனக்கும் தெரியாது. ஆனால் அறிவியல் ரீதியாக விஞ்ஞானிகள் மற்றும் விஞ்ஞானம் அல்லாதவர்கள் இது தொடர்பாக இப்படியெல்லாம் நடந்து இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதே போல் மனிதருக்குள் இன்னொருவருடைய மனம் வருகிறது என்று இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. இஸ்லாம் சொல்லாத மற்ற மதங்களில் சொல்லப்படுகிறது. அதாவது ஒருவருடைய உடலுக்குள் இன்னொருவருடைய உடல் வந்து இயங்குகிறது. இதை நான் நம்பாவிட்டாலும் கூட இப்படி நடந்திருக்கிறது என்பதற்கான தகவல்களை பலர் முன்வைத்திருக்கிறார். இவ்வாறான கஷ்டமான பல விடயங்கள் வந்து எதற்குள் உள்வாங்கப்படுகிறது? இந்த பாராசைக்காலஜிக்குள் உள்வாங்கப்படுகிறது. பேய், சைத்தான், கிளாஸ் பிளஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிடிக்கிற சம்பந்தமாக அவங்க பேசுறாங்க. இன்னொன்று இருக்கு, சில்வர் கோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு அமைதியான இடத்துல வந்து ஒரு டம்ளர் குப்பரை படுத்தி வச்சுட்டு அதுல அந்த விரல்களை வச்சு கதைப்பதனூடாக சில ஆவிகளோட பேசி சில உடன்பாட்டுக்கு வர சிஸ்டம் பொதுவாக கிறிஸ்டியானிட்டியில இந்த விஷயம் கூட இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரியா, ஒரு 10-12 விதமான நிலைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து என்ன செய்யறாங்க, பாராசைக்காலஜிக்கு உள்ளுக்கு வந்து போட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த பாராசைக்காலஜிக்குள்ள இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் ஆழமாக இது எப்படி இயங்குது, இது உண்மையா பொய்யா சரியா என்கிறதெல்லாம் நீங்க இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் எல்லாம் படிக்கலாம். பட்
டெலிபதி என்கிற விஷயத்துல வந்து எனக்கும் உடன்பாடு இருக்கிறது. அதாவது இன்னொருவருடைய உள்ளத்தில் எங்கள் உள்ளத்தினுடைய நினைவுகளை நகர்த்த முடியும், அல்லது அவருடைய உள்ளத்திலிருந்து எங்கள் உள்ளத்துக்கு சில விடயங்களை நகர்த்த முடியும் என்ற விடயத்தில் நானும் இயங்கி இருக்கிறேன், பரிசோதித்து பார்த்திருக்கிறேன். வெற்றிகரமாக அவர்கள் உள்ளத்துக்குள் என்னுடைய நினைவுகளை ஏற்படுத்தி அவர்களுடன் பேசியும் இருக்கின்றேன். ஸோ டெலிபதி ஓரளவுக்கு ஓகே. மற்றதெல்லாம் வந்து மற்ற மதங்கள்ல உண்மை மாதிரி பேசப்படுது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி எல்லாம் பேசப்படவில்லை. ஆனால் மனிதர்கள் பேசுகிறார்கள். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாராசைக்காலஜி தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் வந்து நாங்க படிப்போம். சரியா? நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ஷெட்யூல் எனக்கு விழுமாக இருந்தால் நான் நிச்சயமாக இது தொடர்பான ஆழமான பாடங்களை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். ஸோ இப்போது நாங்கள் வந்து 8:45 ஆகிறது. இன்னும் ஒரு 15 நிமிட இடைவெளி இருக்கிறது. நாங்கள் இந்த உளவியல் தொடர்பாக, குறிப்பாக இந்த ஹிப்னோடிசம் அது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக ஒரு 15 சார் 8:45 இல்ல சார், 8:10 சார் இப்ப டைம். என்னுடைய வாட்ச் 8:12 காட்டுது. ஓகே ப்ரோ, 8:30க்கு முடிக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா? அதுதானே? ஓ 8:30 யா, இன்னைக்கு 8:30ன்னு சொன்னாங்க. ஓகே சார், ஓகே. இப்போ வந்து இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் அடிச்சு அப்படியே படிப்பிச்சுட்டு போக முடியாத ஒரு டாபிக் தான் இந்த ஹிப்னோடிசம்ங்கிறது. பரஸ்பரம் கேள்விகளை கேட்டு தான் நகர்த்தி போக முடியும். உங்களுக்கு ஒரு 12-16 நிமிஷம் டைம் ஒன்று இருக்கு. இது தொடர்பாக 1 by 1 நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்லிக் கொண்டு போக முடியும். இன்ஷா அல்லாஹ். ஹோப் சோ. டியர் ஸ்டூடெண்ட், வலைக்கும் சலாம் சார். எனக்கு தெரிஞ்சு சொல்லணும், அந்த ஏஜ் பை ஏஜ் நாங்க போறோம் தானே ஹிப்னோடிசம்ல. ஆமா, நாங்க அது குறைஞ்ச ஏஜுக்கு போயிட்டு அவங்க சிறு வயதுல நடந்த ஒரு இன்சிடென்ட்டால இப்போ ஒரு பிரச்சனைக்கு நாங்க தீர்வு காணலாம்னு போனா திரும்ப அந்த ஏஜ் பை ஏஜ் மறுவ கூட்டி கொண்டு வரணுமா? அப்படி அந்த எந்த செக்டர்ல அது நாங்க செஞ்சு முடிக்கணும் அவங்கள சரியான நிலைக்கு கொண்டு வரதுக்கு? ஓகே ஃபைன். நீங்க கேட்ட கேள்வி புரியுது. ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவரை வந்து ஹிப்னோடிசம் பண்ணி அவரோட ஏஜை குறைச்சிட்டு வரும்போது எந்த நிலையிலையும் அவருக்கு அந்த பிரச்சனைக்குரிய விஷயங்கள் தெளிவுபடலாம். இன்னும் ஏஜ்ல தானே எங்களுக்கு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல 12 வயசு, 35 வயசு, 40 வயசு ஆளுக்கு நான் செய்யறேன்னு வைப்போம் எக்ஸாம்பிள். சம்டைம்ஸ் வந்து அவருடைய 15வது வயதில் நடந்த ஒரு விஷயம் கூட அவருடைய 40வது வயதில் வந்து குழப்பம் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். ரைட். இப்ப நான் அவருடைய ஆள் மனசுக்கு போய் ஆள் மனசோடு பேசிக்கொண்டு அவரை நிறைய கதைக்க விடும்போது அவர் சொல்லிட்டே போவார். நான் இங்க நோட் எடுத்துட்டே இருப்பேன். இப்ப எனக்கு இதுலதான் அது வருகிறதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்ன. இப்ப இவரை என்ன செய்யணும்? படிப்படியாக மீண்டும் மெதுவாக அவருடைய பழைய நிலைக்கே கூட்டி வரும். அதாவது இன்னைக்கு 40வது வயசுல இந்த டேட்ல இந்த டைம்ல அவர் என்ன மூடுலேஷன்ல இருந்தாரோ அதே மூடுலேஷனுக்கு அவர் கொண்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணி தான் எழுப்பணும். அப்பதான் அவர் அந்த ஹிப்னோட்டிசத்துக்குள்ள போனாலும் அந்த எலிமினது பிறகு அவர் ஒரு நார்மல் ஸ்டேஜ்ல இருப்பார். சடனா நாங்க அவருடைய வயசொண்டுக்கு போயிட்டு நாங்க அதுல சில விஷயங்களை எடுத்துட்டு டக்காண்டு எழுப்பாட்டிட்டோம்னா அவர் எங்கள்கிட்ட இருந்து போயிடுவார். வீட்டுக்கு போன அப்புறம் அந்த பழைய நினைவுகள் அவரை குழப்பி கொண்டு வேற திசைகளுக்கு கொண்டு போயிடலாம். அதனால யாராக இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் ஒருவருக்கு நாங்க ஹிப்னோடிசம் செய்து ஆள் மனதிற்குள் சென்று அவர்களுடைய நீண்ட காலத்துக்கு முன்னடந்த ஒரு சம்பவத்தை ஆய்ந்தறிந்தால் பிறகு அவரை மெதுவாக ஒரு நிமிடங்களுள் அழைத்து வந்து அவர் என்ன நிலையில் நாம் அவரை ஹிப்னோடிசத்துக்கு எடுத்தோமோ அந்த நிலையில் கொண்டாந்து வைத்து ரிலாக்ஸ் பண்ணி அவரை கண் திறக்க வைக்கணும். கிளியரா? ஓகே சார், கிளியர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ரைட். வேற யாராவது? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சார், நான் ஹிப்னோட்டிசம் சம்பந்தமா தான் கேட்க போறேன். இப்ப ஹிப்னோட்டிசத்துல அவர்கிட்ட இருந்து தகவல் எடுக்கும் போது அவர் உண்மையான தகவல் தான் சொல்லுறாராங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குதா? உதாரணமாக இப்ப கைதிகள், அதாவது அரெஸ்ட் பண்ணப்படுற கைதிகள், அவங்கள்ட்ட இருந்து ஹிப்னோட்டிசம் மூலமாக தகவல்களை எடுக்க முடியுமா? சொல்லுங்க. ஹிப்னோடைஸ் பண்ணி, அதாவது இப்ப குற்றவாளிகள்ட்ட இருந்து உண்மையான தகவல் எடுக்க முடியுமா? பொதுவாக ஹிப்னோடைஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், அதீத வயது போனவர்கள், அல்கோஹால் பாவிக்கிற குடிகாரர்கள், நார்கோடிக் இந்த ஹெரோயின் போன்ற வஸ்துக்கள், ஐஸ் ஹெரோயின் போன்ற வஸ்துக்கள் பாவித்து கொண்டிருக்கும் குடிகாரர்கள், லோயர்ஸ், பொதுவாக வந்து கடினமான அந்த
சிக்கலான கேசஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய தரமான லோயர்ஸ். ஸோ இந்த மாதிரியான மனிதர்கிட்ட எல்லாம் வந்து ஹிப்னோட்டிசம் செய்யும் போது எங்களுக்கு ஃபெயிலியர் அடிக்கடி நடக்க சான்சஸ். இவங்களை ஹிப்னடைஸ் பண்ணும்போது 100% பண்ண முடியாது. மிக ஆறுதலாக கவனமாக 2-3 தரம் டைம் எடுத்து தான் அந்த ஹிப்னடைஸை பண்ண முடியும். சிறைச்சாலை கைதிகள் என்று சொல்லும் போது சில நேரங்கள்ல சில கைதிகளை வந்து சிம்பிளாவே ஹிப்னடைஸ் பண்ண முடியும், பல ஆட்களை பண்ண முடியாது. யாருடைய புத்தி கூர்மையாக வேலை செய்கிறதோ, துடியாக வேலை செய்கிறதோ அவர்களை ஹிப்னடைஸ் பண்ணுவது கடினம். லோயர்ஸ் அவங்களோட பிரெயினை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லா சைடாலையும் திங்க் பண்ணி அதில் அவங்களோட பிரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடும். அதே மாதிரி கிரிமினல்ஸா எடுத்தாலும் அவங்களும் எல்லா விதத்தாலையும் திங்க் பண்ணி சில பிக் கேசஸ் செய்யும் போது அவங்களோட பிரெயின் வந்து ரொம்ப ஸ்டாப் ஆயிடும். நான் நார்மல் கிரிமினல்ஸ் பேசல, இந்த மாதிரியான கிரிமினல்ஸ் ரொம்ப வயசு போனவங்க, ரொம்ப வயசுல சின்னவங்க, இவங்கள்ட்ட எல்லாம் வந்து ஹிப்னடைஸ் பண்ணி எடுக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த அளவுல ஒரு 12 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களை ஹிப்னடைஸ் பண்ணி 10-12க்கு மேல உள்ள ஆக்களை ஹிப்னடைஸ் பண்ணி ஒரு விவரங்கள் எடுக்கிறது எங்களுக்கு ஏழுமா இருக்கு. அதே நேரம் இதே பங்களாதேஷ்ல போயிட்டு நான் செய்யறதா என்ன 16-17 வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஆளுக்கு தான் ஹிப்னடைஸே பண்ண முடியும். ஏன்னா அவன் வாழும் சூழல், அவன் படிக்கும் கல்வி, அந்த நான் முதல் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அந்த நாட்டுல வந்து எங்களை விட கொஞ்சம் சப்ஜெக்ட் வித்தியாசம் ஆயிக்கும் போது அவங்களோட ஏஜ் வந்து கொஞ்சம் கூட வருது. இதே வந்து பின்லாண்ட்ல இருக்கிற போய் கிரேட் 9ல உள்ள ஒரு பிள்ளைக்கு வந்து ஹிப்னடைஸ் ஆகி கிரேட் 8ல இயர் 8 வயது இல்லையா, 8 வயசுல ஒரு பிள்ளைய வந்து பின்லாண்ட்ல வந்து ஹிப்னடைஸ் பண்றாங்க. அதுக்காக வந்து 7 வயசு பிள்ளைய வந்து ஸ்ரீலங்கால ஹிப்னடைஸ் பண்ண எலிமெண்டா ஒரு சிலரை பண்ண முடியும். ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கும் ஒரு 8-10 வயசுக்கு மேலதான் சக்சஸ் ஆகுது. பண்ணியிருக்கிறோம் 8 வயசுக்குள்ள. பட் அந்த ஜெனரலி வந்து ஒரு அபவுட் 10-11 அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்றோம். சரியா? ஆனா சில நாள் பாகிஸ்தான்ல எல்லாம் வந்து 14-16 அந்த மாதிரி ஏஜ்ல தான் ஹிப்னடைஸ் ஒர்க் அவுட் ஆகுது. ஜெனரலா லாகூர்லயோ இஸ்லாமாபாத்லயோ பண்ணலாம். ஆனா ஜெனரல் பாகிஸ்தான் எடுத்தா அங்க வந்து நிறைய பண்ண முடியாது. வயசு 14-16 தாண்டி நிற்கிறதான் பண்ண முடியும். அதே பின்லாந்து அல்லது ஸ்வீடன் நாட்டுல எடுக்கும்போது 8-10 வயசுலயே செய்யக்கூடியதா இருக்கு. ஏன்னா அவங்களோட கல்வி அறிவு அந்த நாட்டுல வந்து சின்ன வயசுலயே பெரிய அளவுல இருக்கு. சரி, சோ வந்து பொதுவா வந்து ஒரு 10-12 வயசுக்கு மேல தாராளமாக பண்ணலாம். நீங்க சொல்றது கொஞ்சம் நீங்க சொல்றது வந்து என்னன்னா, அவங்க விரும்பினாத்தான் அவங்க மூலமா தகவல் எடுக்கலாமா, இல்ல ஹிப்னடைஸ்ங்கிற அந்த மயக்க நிலைக்கு அவங்க போக மாட்டாங்களா? ஜெனரலா அவங்க விரும்பி அதுக்கு அந்த ஹிப்னோட்டிசம் நிலைக்கு தங்களை ஆற்றுப்படுத்துறதுக்கு உடன்பட்டு வந்தால் பெர்ஃபெக்டா நாங்க அதை செய்யலாம். அவங்கள பேசி ஒரு சின்னவங்களை வந்து பெரியாக்கள் வேற விஷயம், சின்னவங்களை வந்து அந்த ஹிப்னோடைஸ் நிலைக்கு மெல்ல 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 நாங்க கொண்டு போறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அல்ல 2-3 செஷன்ஸ் அதுக்கு ஆனா செய்ய முடியாதுன்றல்ல. ஒருவர் வந்து விருப்பமாக சுய விருப்பத்தின் அடிப்படையில் தனக்குள் மாற்றங்கள் வர வேண்டும் என்ற ஆசை ஹிப்னோட்டிசத்துக்கு வரும்போது 100% அதை செய்ய முடியும். இல்லாம வந்து அவங்களை ஏமாத்தி ஹிப்னோட்டிசம் நிலைக்கு கூட்டி போறங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். மிச்சம் ட்ரைனிங் அண்ட் டேலண்ட் உள்ள ஆக்களுக்கு அது செய்யும். ட்ரைனிங் குறைஞ்ச ஆக்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு யாரு சப்போர்ட். ஹலோ, என்ன கேட்டீங்க? சொல்லுங்க. ஹலோ சார், இப்போ வந்து ஹிப்னோட்டிசம் நம்ம ஒருத்தருக்கு பண்ணும்போது லைக் அவங்களோட ஒவ்வொரு லெவல்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பியான சம்பவம் நடந்திருக்கும் இந்த ஏஜ்ல வந்து ஒரு சேடான சம்பவம் நடந்திருக்கும். ஸோ ஒவ்வொன்றையும் டச் பண்ணிட்டு வரும்போது அவங்களோட ரியாக்ஷன், ஹவு தே வில் ஃபீல், கிரை பண்ணுவாங்களா, சிரிக்கிற இடத்துல சிரிப்பாங்களா, ஹவு தே வில் ஷோ தேர் எமோஷன், எப்படி வெளியில காமிப்பாங்க சார் அந்த ஒரு சம்பவங்கள் நடந்தது? டெஃபினெட்லி. இப்ப வந்து ஒருத்தருக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அவருடைய அந்த ஏஜ் டைம்ல அது அவருக்கு அழக்கூடிய சம்பவமா இருக்கலாம். ஆனா இப்ப உள்ள ஏஜ் டைம்ல அது அவருக்கு சிரிக்கக்கூடிய அல்ல சிரிக்காம நார்மல் ஆயிக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கலாம். எப்பவுமே நாங்க அவரை ஹிப்னடைஸ் பண்ணி பழைய மூடுக்கு கொண்டு போகுது, அந்த டைம்ல அவருக்கு என்ன மூடு இருந்ததோ அந்த மூடு தான். அழுது இருந்தால் அழுவார், சிரித்து இருந்தால். இதெல்லாம் வந்து இப்ப நீங்க கேட்கிற இந்த கேள்வி வந்து தொடர்ந்து ஹிப்னோட்டிசம் செய்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கள் தான் இந்த இதுக்கெல்லாம் போறது. புரியுதா? ஸ்டார்டிங்ல வந்து இந்த அடுத்து அவருடைய இளம் வயசுல நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்து இந்த வயசை நாங்க செக் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரைனிங் ஒன்று அதுக்கு தேவை.
அது கொஞ்சம் காலம் ஹிப்னோட்டிசம் செஞ்சு ஒரு 1 or 2 years போகும்போது நீங்க அந்த இப்ப ஸ்டேஜ்ல ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு கொலையை கண்ணால பாத்துருக்கிறாரு, பட் யார்கிட்டயும் சொல்ல முடியல. இந்த ஹிப்னோட்டிசம் வந்து பண்றப்போ வந்து அவருக்கு இந்த இன்சிடென்ட் வருது. சோ அந்த இடத்துல அவரோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் சார்? கை கால் தூக்கி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாரா, இல்ல எந்திரிச்சு ஓடுற மாதிரி இருக்குமா, இல்ல ஒன்லி அந்த ஆழ்ந்த தூக்கத்துல மட்டுமே ஏதாவது பாடி வந்து ஷிவரிங் ஆகி ஆன்சர் சொல்லுவாங்களா? சோ ஹவ் இட் வில் பி? அதை பொறுத்த வரைக்கும் நாங்க ஹிப்னோட்டிசம் செய்யும் போது அவருடைய உடலுடைய மாற்றங்களை, அவருடைய பிசிக்கல் சேஞ்சஸையும் கவனமா பார்த்து தான் செய்யணும். நாங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவருக்குள்ள நடக்கிற சேஞ்சஸை கவனமா பார்த்து கொண்டே இருக்கணும். அவர் திடீரென டென்ஷன் ஆகிறார், ஒரு மூட் அவுட் ஆகிறார், அல்லது ஒரு வேகமான நிலையை நோக்கி போறாருன்னா உடனடியாக நாங்க மெதுவா அந்த பேச்சை குறைச்சி அந்த சப்ஜெக்ட்ல இருந்தே வெளியே வந்துட்டோம். அதை இன்னும் ப்ரெஷர் பண்ணிட்டு கொண்டுட்டு போக, அது இன்னொரு டேக்கு இன்னொரு டைமுக்கு தான் கொண்டு போகும். அப்போ வந்து அந்த த்ரூ நாங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு விஷயத்த செஞ்சு போகும்போது எங்களுக்கு விளங்கும் இந்த சப்ஜெக்டை வந்து கண்டினியூ பண்றது இல்லாம, அல்லது அதை அப்படியே லெட் இட் பி, அதை அப்படியே விட்டு அடுத்ததுக்கு போறது நல்லமா. அப்ப அநேகமா வந்து ஆகவுமே அவர் வந்து ஒரு அலர்ட் மூட்டுக்கு வந்து அவுட் ஆயிடுவார் சில நேரம். அவங்க அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து அந்த சப்ஜெக்டை கதைக்காம அதை விட்டுட்டு இன்னொரு சைடால பேசிட்டு இன்னொரு செஷன் அன்றைக்கு ஈவினிங்கோ அல்லது இன்னொரு 2 நாள் கழிச்சோ செய்யற ஒரு செஷன்ல வந்து நாங்க அதுக்குள்ள இன்னொரு கைண்ட் அப் பண்ணுவோம். அப்ப அவர் அதை பேசுவார். Okay, Rumi sir, right. Dear students, Assalamu alaikum. நானும் வந்து உங்களுக்கு இதை பத்தி சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். அதாவது இலங்கையில ஹிப்னோ தெரபிஸ்ட் அப்படின்ட்டு நிறைய பேர் சும்மா அவங்களோட பேருக்கு பக்கத்துல போட்டுக்கொள்றாங்க. ஆனா அவங்க உண்மையிலேயே பிராக்டிஸ் பண்ணி ஒரு கேஸை ஹேண்டில் பண்ண அனுபவங்கள் அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி ஒஃபிஷியலா இந்த ஹிப்னோ தெரபிஸ்ட் அப்படிங்கலாம் வந்து இலங்கையில உள்ள நிறுவனங்கள் சர்டிபிகேட் கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அதெல்லாம் செய்யறதுக்கு முதலாவது ஒரு மெச்சுவர்ட் இருக்கணும், அந்த சைக்காலஜி கவுன்சிலிங் துறையில அவங்க படிச்சிருக்கணும். அதெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு வந்த போறதுதான் அவர் ஒரு ஹிப்னோ தெரபிஸ்டா வரலாம். சரியா? சும்மா ஒரு டக்குன்னு கொஞ்ச காலம் அங்கிங்க வேலை செஞ்சு படிச்சு போட்டு யூடியூப்ல படிச்சு போட்டுலாம் நீங்க ஹிப்னோ தெரப்பி செய்யக்கூடாது. ஏன்னா வந்து அதுல வந்து சில ஆபத்துக்களும் இருக்கு. அது முதலாவது. ரெண்டாவது, இந்த ஹிப்னோ தெரப்பியை பத்தி நீங்க முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், நாங்க கவுன்சிலிங் பண்ணும் பொழுது ஜஸ்ட் மனசோட என்ன பிரச்சனை நடந்தது உங்களுக்கு, ஏன் நீங்க வைஃபுக்கு இப்படி ஏசுறீங்க, ஏன் இது மாதிரி பிஹேவ் பண்றீங்கன்னு கேட்கிறோம். அதே நேரம் இந்த ஹிப்னோ தெரப்பி உதாரணத்துக்கு நீங்க சொல்ல போனா, இப்ப நான் ரூமி சார் எல்லாம் ஒரு சீரியஸான ஒரு நோயாளி எங்கள்கிட்ட வந்த ஒரு கிளையண்ட், முதலாவது ஸ்டெப்பே நாங்க ஹிப்னோ தெரப்பி போய்த்துருவோம். அதே நேரம் நீங்க மற்றவங்கள்ட்ட பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வச்சு கதைன்னு கதைச்சு கவுன்சிலிங் ஒரு செஷன், இன்னொரு கவுன்சிலிங் ஒரு செஷன் இப்படின்னு போட்டு மிச்சம் நேரம் எடுப்பாங்க இந்த ப்ராப்ளம டிஸ்கஸ் பண்ண. இப்ப நாங்கெல்லாம் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் செஷன்லயே அவங்களோட ஃப்ரெண்ட்லி ஆகிட்டு இமீடியட்டா எங்களோட வேலை வந்து ஹிப்னோ தெரப்பி பண்றது. என்ன ரீசன் சொன்னா, இந்த முந்தி படிச்சிருக்கோம் சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த ஆழ் மனதுல தான் எல்லாருக்கும் போட்டு வச்சுக்கிற இடம். இது வந்து அவங்களுக்கு கூட அந்த இடத்துக்கு போயலாது, இன்னொருத்தர் உதவி இல்லாத. சோ இந்த நேரம் நாங்க அவர் அந்த ஹிப்னோ தெரப்பி மூலமா அப்படியே ஆழ் மனதுல போயிட்டு அந்த விஷயங்கள் அப்படியே சார் வாய்ஸ் கிளியர் இல்ல சார். சொல்லுங்க. காட்சி கிளியர் இல்லையா? வாய்ஸ் பிரேக் ஆகி வருது சார்.
என் வாய்ஸ் கிளியர் இல்லையா? இப்போ ஓகே. இவ்வளவு நேரம் கிளியர் ஆயிக்கல சார், இப்போ கொஞ்சம் ஓகே. ஓகே, என்ன நடந்தது? லைன் கொஞ்சம் இடையில கிளியர் இல்லாம போயிட்டதா? ஓம் சார். ஓகே, இப்ப கேக்குதா? உங்களோட வாய்ஸ் நடுங்கி நடுங்கி வந்துச்சு. ரைட். அப்ப இது மாதிரி அந்த ஆழ் மனதுல போயிட்டு அந்த விஷயத்த அப்படியே கலட்டி எடுக்கிறதுதான் ஒரு ஒரு வகையான ஒரு ஃபேமஸான ஒரு டூல் ஒன்று. கிளியரா உங்களுக்கு? யார மைக்க கொஞ்சம் கொஞ்சம் மைக்க அன்மியூட் பண்ணுங்க. எல்லாரும் மியூட் பண்ணி அன்மியூட் எல்லாரும் மியூட் பண்ணுங்க. யாரோ அன்மியூட்ல இருக்கிறீங்க. ஓகே, இப்ப இது கிளியரா? இப்ப கிளியர் ஆகுதா? இப்ப நான் ரூமி சாரோட நடந்த ஒரு சில அனுபவங்களை நான் இப்ப உங்களோட கதைக்க போறேன். சரியா? ஒரு நாள் ரூமி சார் பரவாயில்லையா? வித்யா பர்மிஷன்? ஓகே. ஒரு நாள் வந்து ஒரு லேடி ஒன்று அடிக்கடி ஃபிட் வந்து கீழே விழுந்துருவா. சரியா? தலை சுத்தி வரும், திடீர்னு கீழே விழுந்துருவா. கிட்டத்தட்ட 3 வருஷமா அவங்களோட வல்லாகையா, உண்மையான ஸ்டோரி, வல்லாகை 3 வருஷமா இந்த இவங்கெல்லாம் வாப்பா காட்டாத டாக்டர் இல்ல. நியூரோ சர்ஜன், அந்த சர்ஜன், இந்த சர்ஜன். சார் இனவைக்குதா? நியூரோ சர்ஜன், அந்த சர்ஜன், இந்த சர்ஜன். அவளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு இருக்கும். அவங்க சரி ஒரீஸ் அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சா இப்படி வந்துருமோ தெரியாது, அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்துட்டாங்க, எப்படியோ கேள்விப்பட்டு. அப்ப நானும் எங்கள்கிட்ட பழக்கம் உண்டு. இது வந்து ஆட்கள் வந்து எம்பத்தி பாவன்னு சொன்னால் நாங்க அவங்களோட ஊர் வந்து மன்னாரா இருந்தாலும் யாழ்ப்பாணம் வந்து நாங்க புறப்பட்டு பேசிடுவோம். அப்ப ஒரு நாள் ரூமி சார் சொன்னாரு நாங்க போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்ப நானும் அவரும் அவங்களோட வீட்டுக்கு போறோம். போயிட்டு வேறொரு வேலையா போனது. அதே நேரம் இந்த வேலை இவங்களை நாங்க போயிட்டு மீட் பண்றோம். அப்ப அந்த கேர்ள் அவங்களோட வாப்பா மனசுல கேள்விகளை கேட்கிறோம். தலை சுத்து வந்தா கீழே விழுகிறாங்களா அப்படின்னு. அப்ப அந்த கேர்ள்ஸ் அவங்களோட உம்மா சொல்றாங்க, தலை சுத்து வரும் பொழுது ஓடி போயிட்டு கட்டில விழுந்துருவா, அப்படி இல்லாட்டி ஓடி போயிட்டு சோஃபால விழுந்துருவா. அப்ப கீழே விழ மாட்டாவா? கீழே விழ மாட்டா. அப்ப எங்களுக்கு விளங்குது இதுல ஒரு டெக்னிக் உண்டு. ஃபிட் வந்தா கீழே தான் விழுவாங்க நார்மலா. சில நேரம் வாயால நுர வரும், கை கால் ஆட்டுவாங்க. ஓகே, அப்ப எங்களுக்கு விளங்கிட்டு இது சில நேரம் ஒரு நடிப்பா இருக்கலாம், அல்லது அவளுக்கு தெரியாமலே நடந்த ஒரு இன்சிடென்டா இருக்கலாம், ஒரு இஷ்யூவா இருக்கலாம்னு சொல்லி போட்டு நாங்க போயிட்டு அந்த கேர்ளுக்கு ஒரே ஒரு செஷன் தான் நாங்க செஞ்சோம். ஒரே ஒரு செஷன். அந்த பிள்ளையோட கை ரெண்டையும் பிடிச்சு ரூமி சார் ஏதோ ஒண்ணுக்கு அப்படியே கண்ணை பார்த்து ஹிப்னோதெரபி செய்யும் பொழுது அந்த கேர்ளுக்கு ஒரு வகையான ஃபிட் வருது. அதோட அடுத்த டெக்னிக் யூஸ் பண்ண உடனே அந்த ஃபிட் அப்படி நிப்பாட்டிட்டாரு. நிப்பாட்டி கதைன்னு சொல்லி கதைச்சு ஹிப்னோதெரபி பண்ணிட்டு பார்த்தால் பல சம்பவங்கள் அந்த பெண்ணுடைய மனசுல இருந்தது. அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம். இப்ப அந்த பிள்ளை மாஷா அல்லாஹ் நடந்து ஒரு 3 years 3 வருஷமேக்குமா 3.5 வருஷம் 4 வருஷம் 4 வருஷமேக்கு இப்ப அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கிறா. இது அதுக்கு பிறல இருந்து ஒரு நாள் கூட அவளுக்கு ஃபிட் வர இல்ல. இது ஒரு சம்பவம். சரியா? ஒரு சம்பவம். இதே மாதிரி என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, இந்த போதைக்கு அடிக்ட் ஆள் கழிப்பாங்க. உதாரணம், இவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ், அவன் கஷ்டம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி கிட்டத்துல நான் ஒரு கேஸ் செஞ்சோம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த ஒய்ஃபுக்கு வந்து ஒரு இன்னொரு கனெக்ஷன் ஒன்று ஏற்பட்டது, ஒரு கள்ள தொடர்புன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களும் அட்வைஸ் பண்றாங்க, மௌலவிய கூட்டி வந்து அட்வைஸ் பண்றாங்க, பயான் பண்றாங்க, மருந்து கொடுக்குறாங்க, பெரியவர் வந்து கதைக்கிறாரு, பள்ளி தலைவர் பேசுறாரு. இவ என்ன சொல்லியும் அவனை மறக்க மாட்டேன், நான் அவன் தான் எனக்கு வேணும்னு நிக்கிறா. இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளையும் இருக்குது. பிறகு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், நானும் ரூமி சாரும். ஒரு கிழமைக்கு 2 தடவை போல போயிட்டு பண்ணி இது வரைக்கும். அதுக்கு பிறகு அந்த தாட், அந்த அவளோட மனசுல இருந்த அந்த கெட்ட உணர்வை வெளியே எடுத்துட்டு அவளுக்கு நாங்க ஒரு தோட்டை போட்டோம். நீ வந்து உன்னோட குழந்தைகளுக்காக வாழணும், உன்னோட பிள்ளைகளுக்காக நீ வாழணும். உனக்கு சமூகத்துல கெட்ட பேருண்டு வந்துட்டு குடும்பத்துல அதை நீ இல்லாமக்கணும். அதுன்னு ஒரு பள்ளி, ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு
ஒரு சேலஞ்சான ஒரு கேரக்டரை உருவாக்கி நான் கொடுத்தோம். இது வரைக்கும் அந்த ப்ராப்ளம் மாஷால்லா ஒன்றும் இல்லாம அந்த பிள்ளை வல்லாஹி உண்மையான நடந்த சம்பவம். இதுவரைக்கும் அவங்க ப்ராப்ளம் இல்லாம கணவனும் மனைவி பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, உங்களோட ஃபேமிலியில உங்களோட ஏரியாக்கள்ல இது மாதிரி உளவியல் பாதிக்கப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தா இன்ஷால்லா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்களும் கூட்டி கொண்டு வாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும். ஏன் சார் ரூமி சார்? நிச்சயமா, கண்டிப்பா. எஸ் சார். சார் தண்ணி குடிக்கிறீங்களா தண்ணி அடிக்கிறீங்களா சார்? அப்ப இவங்க வந்து இருந்தா நீங்க அவங்களே கூட்டி கொண்டு வந்தால் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்களும் பார்க்கலாம் எப்படி நாங்க செய்யறோம்னு சொல்லி போட்டு. முதலாவது முக்கியம் வந்து நாங்க வளமையா படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான். இந்த நோயாளி கிட்ட நாங்க போகும் பொழுது, சரியா, அந்த கிளையண்ட் போகும் பொழுது ஒரு முழு நம்பிக்கையோட நீங்க போகணும். எனக்கு இந்த கேஸ ஹேண்டில் பண்ணலாம், எனக்கு இந்த கேஸ ஹேண்டில் பண்ணலாம், செய்யலாங்கிற நம்பிக்கையில போனா இன்ஷா அல்லாஹ் சரியா வரும். ஏதாவது கேள்விகள் இருந்தா? சார் சார் இந்த क्वेश्चन கேட்டாங்களோ தெரியும். இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளமா இருந்துச்சு. இந்த ஹிப்னோட்டிசம்ல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஏஜ் வைஸ் போற பின்னோக்கி, அதே மாதிரி வந்து முன் ஜென்மத்துக்கும் போறேன்னு சொல்றாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் அதை பத்தி? முஸ்லிம் வந்து முன் ஜென்மம்னு ஒரு ஆளுக்கு வந்து கிடையாது. அதனால வந்து அதை நாங்க நம்புவது கிடையாது. பட் ஹிந்துசம் சைட்ல வர என்னுடைய நண்பர்கள் மற்றும் பல பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த முதல் பிறவியில ஏழுங்கதான் புனர் ஜென்மம் பூர்வ ஜென்மம் என்று 2 இருக்குது. பூர்வ ஜென்மம் என்பது இதுக்கு முதல் பிறந்த பிறவியில் உள்ள விஷயங்கள் ஆராய்வது. புனர்ஜென்மம்ங்கிறது இதுக்கு பிறவியில வரக்கூடிய விஷயங்களை உற்று நோக்கிறது. இந்த 2ஐயும் பத்தி அவங்க ஆராய்ஞ்சு அது தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க. நானும் பார்த்திருக்கேன் நிறைய. பட் நான் சார்ந்த மார்க்கத்துல வந்து அப்படி ஒன்று இல்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு பிறவி தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது புனர்ஜென்மமோ பூர்வ ஜென்மமோ கிடையாது. சரி, அதனால அதை தாண்டி அது தொடர்பான கருத்தை நான் சொல்ல விரும்பல. எங்களுடைய பார்வையில் வந்து மனிதன் பிறக்கிறான், மீண்டும் இறக்கிறான், பிறகு இறைவனால் உயிர்ப்பிக்கப்பட்டு அதற்கான அவனுக்குரிய சொர்க்கமோ நரகமோ அவனுக்கு கிடைக்கப்படுது. அதோட நிறுத்தி கொள்றாங்க. ஸோ நாங்களும் அந்த ஸ்டேஜோட நிறுத்தி கொள்ளத்தான் மேக்சிமம் பார்க்கிறது. ஸோ இந்த அடுத்த ஜென்மம் பற்றிய விடயங்கள்ல எனக்கென்ற எந்தவித அறிவோ துணிவோ கிடையாது. அடுத்த கேள்வி, வேற கேள்வி. சார் மைண்ட் ரீடிங் ஒன்று இருக்குதா சார்? மைண்ட் ரீடிங் இருக்கு. நாட் 100%, ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நாங்கள் ஒரு 65-65% வந்து ஒரு ஆளுடைய மைண்டை வந்து ரீட் பண்ணலாம். பட் எல்லாருடையதும் அல்ல. அது மைண்ட் ரீடிங் செய்வதற்கு அது தனியான பயிற்சி இருக்கு. அது மெடிடேஷனோட சேர்ந்த ஒரு பகுதி. தியானம்னு சொல்லுவோமே, அந்த தியானத்துல அந்த விபாசனான்னு சொல்ற ஒரு மெடிடேஷன் சிஸ்டம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான மெடிடேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் செஞ்சு தொடர பழகுவோமாக இருந்தால் எங்களுக்கு வந்து முதலாவது எங்களோட மைண்ட் ரீடிங்கை வந்து ஸ்டேபிள் பண்ண வேண்டி வரும். அதுல சரியான ஒரு கிளியாரிட்டி எங்களுக்கு வந்துட்டுது என்றால் அடுத்த மனிதர்களுடைய மைண்ட் ரீடிங்க சில பகுதிகளில், அதாவது அடுத்த மனிதர்களுடைய ஆழமான டெப்த் கான்செப்ட், அவங்க ஆழமா நம்புற ஒருத்தர் இருக்கிறார். அவர் இறைவன் தொடர்பாக அல்லது மார்க்கம் தொடர்பாக அவருக்குள்ள இருக்கக்கூடிய மிக ஆழமான காத்திரமான நம்பிக்கை. இதை வந்து நாங்க மைண்ட் ரீட் பண்ணிடலாம், ஒன்றும் மாற்றவோ இதங்கவோ முடியாது. அது தாண்டி அவருடைய ஆழம் குறைந்த எல்லா ஏரியாஸ்லையும் வந்து மைண்டை ரீட் பண்ண முடியும். மைண்டை கவர் பண்ணி அவரை ஸ்டேபிள் பண்ணி வேற வேற ஏரியாவுக்கு திருப்பவும் முடியும். ரைட், பார்த்துருக்கோம். பட் அந்த ஃபீல்டுல போனா இனி அதுக்கே போக வேண்டி வரும். அதால அதெல்லாம் இப்ப செய்யறது கிடையாது. பட் செய்யலாம். வேண்டா கேள்வி கேட்ட உங்களோட மைண்டை கொஞ்சம் ரீட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு வந்தீங்களாக்கும் பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். வேற கேள்வி? ஹிப்னோட்டிசம் செய்து அந்த ஸ்டேஜுக்கு போக இயலாம போனா அதுல அர்த்தம் என்ன சார்? அவங்களுக்கு அந்த ஸ்டேஜுக்கு போக எப்பவுமே இயலாதா, இல்லாட்டி அதுக்கு கூடிய நேரம் வருமா? சரியான கேள்வி. இதுல வந்து எப்பவுமே இயலாது என்று சொல்ல முடியாது. 85% வந்து சொல்லிடுவாங்க. இட் வில் டேக் டைம். அப்ப நாங்க ஒரு 2 days விட்டோ, ஒரு 5 days விட்டோ, அல்ல இந்த காலையில செஞ்சோம்னா அந்திக்கோ, அல்லது இன்னொரு 2 கிழமைக்கு பிறகோ, அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு டைமை டிசைட் பண்ணி செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம்ல வந்து அந்த விஷயத்தை வந்து நாங்க அனலைஸ் பண்ணி எடுக்க முடியும். அப்படி நிறைய பேருக்கு நடக்கும். டெப்தான சில விஷயங்களை அன்கான்சியஸ் மைண்ட்ல தேட போகும்போது இந்த பிரச்சனை அடிக்கடி வருவாங்க.
இது சார் எங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் அஃபிஷியலி ஒரு மோட்டிவேஷன் செஷன்ல எனக்கு அப்படின்னா நாங்க ஒரு குரூப்பாக செய்தோம். எல்லாருக்கும் அந்த போக எளிமாச்சு. பட் நான் அந்த இடத்துல இருந்து மாறவே இல்லை. இது என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கேட்கிறேன். என் மைண்ட் அதே செட்டில்மெண்ட்ல இருந்துச்சு. பட் அவங்க என்ன திருப்ப பார்த்து சாரி சார், அவங்க என்ன டேர்ன் பண்ண பார்த்த மெத்தட்ஸ் எல்லாமே நானும் ஃபாலோ பண்ணினேன். அவங்க சொன்ன ஒவ்வொரு வேர்ட்ஸும் என் காதுக்குள்ள போனுச்சு. எல்லாமே அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணினேன். பட் எனக்கு வரல. இந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து ட்ரெடிஷனல் ஹிப்னோட்டிசம் வந்து ஃபெயிலியர் ஆகும். இதுக்கு வந்து அந்த ஹாமில்டனுடைய ஹிப்னோட்டிசம் சைட் ஒன்று இருக்கு. அது எப்படின்னா அவர் ஆழ தூக்கமாக்குறதுல அவர் ஒரு தலை ரொம்ப ரிலாக்ஸ் நிலையில வச்சுக்கொண்டு கண்ணை மெதுவா லைட்டா ஹாஃப்வே மூட வச்சுக்கொண்டு அவர்கிட்ட வந்து ஒரு உண்மையான விஷயத்த பேசுறது. அதாவது ப்ராக்டிக்கலி உண்மையா அவரும் ஏற்றுக்கொள்ள போற விஷயம். ரோட்ல டிராஃபிக் ஆயிக்குது, இப்ப நாம போனா சரியான டிராஃபிக் இதாகும், அதால குறித்த டைமுக்கு போக முடியாதுங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்தார். அதை அப்படி அவரோட பேசி 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 அவர் ஒரு ஓய்வு நிலைக்கு கொண்டு போய் அதுல இருந்து அவருக்கு சென்ஸ் அனுப்புறது. அப்படியான மெல்டனுடைய ஒரு ஹிப்னாட்டிக் ஸ்டைல் வந்து பொதுவாக வந்து அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் கூடினாக்கள், அதாவது வந்து பல விஷயங்களை நெகட்டிவா சைட்ல வந்து ஓவரா இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் வந்து நாங்க மெல்டன் ஹிப்னோசிஸ் ஸ்டேஜ்ல வச்சுதான் அதை செய்வோம். அதுக்கு முதல்ல வந்து ட்ரெடிஷனல் ஹிப்னோசிஸ்ல வந்து ஒரு ஹை நல்ல டேலண்டான ஒரு ஆளுக்கு நான் வந்து மில்டன் ஹிப்னோசிஸ் சைடுக்கு போறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து அப்போ உங்களே மாதிரி இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வரக்கூடிய ஆட்களுக்கு வந்து ட்ரெடிஷனல் ஹிப்னோசிஸ்ல வந்து பெரிதாக ஒன்றும் சாத்தியிருக்க முடியாது. சும்மா ரிலாக்ஸேஷன் தரலாமையிலையும் மாற்றங்களை கொண்டு வர. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அந்த ஹாமில்டன் ஹிப்னோசிஸ் சிஸ்டம், நல்ல மில்டன் ஹிப்னோசிஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த மில்டன் ஹிப்னோசிஸ் சிஸ்டத்துக்கு கொண்டு போய் அவங்கள தூக்கமாக்குறதுல ஒரு அரை நிலையில வந்து சும்மா அப்படி பேசி கொண்டே போய் ஒரு யதார்த்தமான விஷயத்த பேசி அதுல மெல்ல 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 அவங்கள தளர்வு நிலைக்கு கொண்டு போய் அதனூடாக அவங்களுக்குள்ள அந்த சப்ஜெக்ட் இறக்குற இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்கு. அதை புரிய வைக்க முடியாத லிட்டில் டிஃபிகல்ட் பிகாஸ் ஆல்ரெடி ட்ரெடிஷனல் ஹிப்னோட்டிசம் பழகின ஆட்களுக்கு தான் நான் சொல்ல முடியும். ஸோ அந்த ஹிப்னோசிஸ்ல தான் அவங்களோட ஸ்டேஜை வந்து நாங்க ஹேண்டில் பண்ண வேண்டி வர அப்படியான மனிதர்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் படிப்பறிவு கூடினாக்கள், ரீடிங் கூடினாக்கள், இன்டெலெக்சுவல்ஸ், ஒரு ப்ரொஃபஸருக்கோ ஒரு லெக்சரருக்கோ சம்டைம்ஸ் நாங்க வந்து ஹிப்னோட்டிசம் செய்யும்போது ட்ரெடிஷனல் ஒர்க் பண்ணாது. என்ற ஒரு லெக்சரரோ ப்ரொஃபஸரோ வந்து நிச்சயம் படிச்ச ஒரு ஆளா இருக்கிறதால அவருக்கு அதுக்கெல்லாம் அவர் ஆட்ட மாட்டோம். அப்படியான ஆட்களை வந்து மில்டன் சிஸ்டத்துக்கு கொண்டு போய் நாங்க செய்வோம். ஓகே, நீங்க படிக்க வேண்டியது மில்டன் சிஸ்டம். இன்ஷால்லா சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல, அதால ஒரு அறிவு எடுங்க. இன்ஷால்லா அந்த இல்ஹாம் சார் சொன்ன அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் நடக்கும்போது நினைவுபடுத்துங்க. நாங்க மில்டனையும் கொஞ்சம் அதுல படிச்சு கொள்ளுங்க. அடுத்த கேள்வி, வேற என்ன கேள்வி? ஹலோ ஸ்பீக்கிங் சார். இந்த பேசவே எதை கேட்டாலும் ஆன்சர் பண்ணாலும் சில பேர் இருப்பாங்க தானே. இப்ப நாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஆனா பிரச்சனையே செல்லவே மாட்டாங்க. எப்படி கேட்டாலும் இல்ல ஒண்ணும் இல்லாண்டு அப்படியான ஆக்களையும் இப்படியான சிஸ்டத்துல பேச வைக்க இயலுமா? அவங்க உடன்படாட்டி முடியாது. ஏன்னா ஹிப்னோட்டிசம்ங்கிறது 100% எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தெரபி சிஸ்டம் கிடையாது. அதுக்கும் ஒரு ஏரியா ஒன்று இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த ஊமத்தனம், அதாவது வந்து அவங்க வந்து ஸ்பீக் பண்ண மாட்டாங்க, அப்படி நானும் சில பேரை பார்த்துருக்கேன். ஹிப்னோட்டிசம் பண்ண முடியாம போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த பெட் மெமரி சிஸ்டம் இன்னொன்று இருக்கு. அதனூடாக தான் அவனோட சொல்யூஷன் நான் கண்டு அவங்களுக்கு சுகப்படுத்தினேன். இன்னும் 2 பேருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரீட்மெண்ட் ஸ்டைலுக்கு போகணும். ஸோ அந்த 35 ட்ரீட்மெண்ட்ல சில ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்க நகர்த்தணும். இது ஹிப்னோட்டிசம் தான் அப்படி இந்த இப்ப இவங்க சொன்ன இந்த கேஸுக்கு சார் நாங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. அதாவது இவரோட நாங்க ஒரு உறவை பேணி ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்லியா அவரோட போயிட்டு அதுக்கு பிறகு அவரோட மனசுல உள்ளது அப்படியே எடுக்கிற மாதிரி. வெரி குட். நான் இது சரியான பதில். அதை இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்றேன்டா. இந்த மாதிரி நாட்கள்ல சில நேரம் வந்து எங்களை விட வசதி படைத்தவர்கள் இருப்பாங்க, எங்களோட பிக் ஷாட்ஸ் வைப்பாங்க, எங்களோட அறிஞர்கள் வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். அப்ப அந்த ஒரு ஃபோர்ஸுக்கு அவங்க வருவாங்க. வரும் சம்டைம் எங்களோட கிளினிக்கையோ எங்களோட டேபிளையோ எங்களோட செட்டப்ஸையோ பார்க்கும்போது அவங்களுக்கு நத்திங் மை விளங்கும். இப்போ சில பேர் தங்களோட நாலேஜுக்கு இவர் என்ன செய்ய போறாரு பார்ப்போமே அந்த மாதிரி டைப்ஸ் வைப்பாங்க, நெகட்டிவ் டைப்ல ஊர்னவங்க வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் வரும்போது அவங்க எங்களோட பெருசா பேச மாட்டாங்க, உண்மைகளை பேச மாட்டாங்க. அசைங்க இதான் பிரச்சனைன்னு அந்த சப்ஜெக்டை மட்டும் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேசஸ் வரும். பொதுவா ஹிப்னோட்டிசம் இல்ல, அது கவுன்சிலிங் செய்யறாங்க. அட் ஸ்ட்ரெச் ஃபர்ஸ்ட்க்கு அவங்களோட பிரச்சனையை எடுக்காம ஒரு 5 minutes பேசுறது எப்பவுமே நல்லம். த்ரெட்டாக் என்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த த்ரெட்டாக் சிஸ்டம் எப்படின்னு சொல்லி சொன்னா,
அவர் நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருக்கும்போது திடீரென எங்களை பேச்செல்லாம் நிப்பாட்டிட்டு அவரோட கண்ணை மட்டும் பார்த்துக்கொண்டு பேசாம விழிக்க முழிஞ்சு பார்க்கிறேன். இல்லை சும்மா நார்மலா நான் பார்க்கிறேன். அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படி பார்த்துட்டு இருந்துட்டு என்ன செய்யணும், தலையை நான் செய்யறது பாருங்க, அப்படி ஒன்று செய்யணும். அப்படி இல்லாட்டி அப்படி ஒன்று செய்யணும். இப்ப இவரோட மனசுக்குள்ள வந்து நம்மளை பார்த்து இவர் என்னத்தையோ கண்டுபிடிச்சிட்டார், கண்டுபிடிச்சா நம்மளோட விஷயம் அவருக்கு விளங்கிடுச்சு அப்படி உணர்வாரு. நாம சில நேரம் எங்கிட்ட தலையை வந்து அப்படி ஆட்டினோம்னா இது பெரிய பிரச்சனை நமக்குள்ள இருக்கு அப்படின்னு உணர்வார். இப்ப இவர் வந்து ஒரு இன்டெலெக்சுவலா இருக்கிறதுனால இவர் என்ன செய்வார், நாம என்னத்தை கண்டுபிடிச்சோங்கிறத கேட்க ஆசைப்படுவார். ஆனா அவருடைய அந்த ஈகோவுக்கு அவரால் கேட்க முடியாது. நாங்களும் பேசாம அப்படி தலையாட்டிக்கொண்டு நிற்க ஒரு 2 நிமிஷத்துல அவரு கேட்பாரு, what you have seen, நீங்க என்னத்தை பார்த்தீங்க அப்படின்னு கேட்பாரு. அப்ப நாங்க சில விஷயங்கள் சொல்லும்போது அதை அவர் நம்புவார். நாங்க சும்மா அவரை செக் பண்ணிப்பட்டு பிரதர் தீஸ் ஆர் த ப்ராப்ளம் யூ ஆர் ஹேவிங்னு சொல்லும்போது அவர் கணக்கு எடுக்க மாட்டார். எஸ் ஐ நோ தட் பட் அப்படின்னு வருவார். அந்த ஈகோ கூடினவங்க அல்லது இந்த மாதிரியான பெரிய நினைப்புகள் உள்ளவங்க நம்ம எல்லாம் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான கேசஸ் வந்தா நாங்க ஒன்றும் செய்யக்கூடாது. கொஞ்சம் நேரம் சாடையை கதைச்சிட்டு ஒரு 5 minutes சும்மா அவங்களோட கண்ணீர் 2 நிமிஷம் 3 நிமிஷம் இப்படி பார்த்துட்டு இருந்துட்டு அப்படி எங்கன்னா அப்படியே இப்படி தலையாட்டணும். அப்ப இவனுக்கு ஏன்னு சொல்லும்போது ஏதோ ஒண்ணு தலையாட்டும்போது என்னமோ பெருசு. அப்ப அவனோட மனசு வந்து அந்த இடத்துல அவனோட ஈகோவும் அவனோட இதுவும் உடையும். அந்த இடத்துல அவன் இறங்கி எங்கட ஈகோ லெவலுக்கு வந்து என்ன சார் நடந்து, என்ன பிரச்சனை சொல்லுங்க, பரவாயில்ல நான் நம்புவேன், நான் அப்செட் ஆக மாட்டேன்னு சொல்லுங்க சார், பரவாயில்ல சார் வருவான் ஒரு வழி. அப்ப நாங்க எங்கட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட். அப்ப குட். இதே மாதிரி ஒரு இன்னொரு சம்பவம் உண்டு. இதுக்கு முதல்ல ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. அவரோட கேள்விக்கு இந்த சம்பவம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருத்தர் கேட்டீங்களே, ஹிப்னோதெரப்பி பண்ணிட்டு போகும்பொழுது அழுவாரா அல்லது சிரிப்பாரான்னு கேட்டீங்களே, இது வந்து என்னோட பர்சனல், நான் ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து அவங்க வந்தாங்க. என்னன்னா, எனக்கு பின்னுக்கு வந்து இது சார் எங்களோட ஆபீஸ் நடந்தது சார், எனக்கு பின்னுக்கு வந்து ஒரு ஜின் ஒன்று வருது எனக்கு பின்னுக்கு அப்படின்னு ஒரு லேடி ஒன்று வந்தாங்க சார். நாம பார்க்காத ஜின்னா சார், சரியா? எங்களுக்கு பின்னுக்கு ஒரு ஜின் ஒண்ணு என்ன ஃபாலோ பண்ணுது அப்படின்னு வந்தாங்க ஒரு லேடி. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்தது. ஒரு குருநாகல் டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க இருந்து வந்தாங்க. என்னோட ஸ்டாஃப் மார்களுக்கெல்லாம் இந்த சம்பவம் நல்லா தெரியும். அப்ப நான் இவங்களோட அப்படியே கதைச்சு கொண்டு என்ன எப்படிப்பட்ட ஜென் இப்படித்தான் நான் பாத்ரூம் போனா பின்னுக்க வருது, நான் பின்னுக்கு கிச்சன் ஏரியாவுக்கு சமைக்க போனா பின்னுக்க வருது, பகலையிலேயும் வருது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்ப வந்து அப்படியா விஷயம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு, அப்ப நான் இப்ப இவங்கட எனக்கு இப்ப நார்மலா ஒரு உளவியலாளரா எங்களுக்கு தெரியும் அப்படிலாம் வந்த பொதுவாக அவனோட மனசுல ஏதோ விதமான பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய சம்பவங்கள் இருந்தாலும் பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே நான் என்ன செஞ்சேன், அவங்களோட இப்ப அவங்கள ஒரு 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 உறங்கு நிலைக்கு நான் கொண்டு போய் ஒரு பெட்ல அவங்கள போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சார் உங்களுக்கு சொல்லியிருப்பார், கதிரையிலேயே வச்சு செய்யலாம், சோஃபாவிலையும் போட்டு பெரட்டலாம், அல்லது ஒரு பெட்லயும் போட்டு நாங்க மெதுவா அவங்கள உறங்க வச்சு இப்ப அவங்களோட இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கொண்டு வாரேன். பேசிக்கிட்டு வந்ததோட சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இவங்களுக்கு வந்து 36 வயசுல தான் கல்யாணம் முடிச்சுக்கிறான் லேட்டாவே. அப்ப இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஏதோ ஒரு அமைப்புல ஒரு மாதிரி கணவன் கிடைச்சிட்டார். அப்ப அதுக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தைக்கு வந்து அந்த உடம்புல ஒரு சிறிய குறைபாடு, அவங்களோட மலவாயு அது வந்து அந்த இருக்க வேண்டிய இடத்துல இல்ல, வேறொரு சைட்ல இருக்குது, சரியா? ஏன்னா இப்ப நான் ஏண்ட ஸ்பெஷல் வந்து மெடிக்கல் சைக்காலஜி, நோய்களை பத்தி படிக்கிறது. ரூமி சார் வந்து அவரோட ஸ்பெஷல் வந்து ஹிப்னோதெரப்பி, எல்லா விதமான நோய்களை வெளியே எடுக்கிறது. அப்ப எனக்கும் இந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் சொல்லி போட்டு அப்ப அப்படியே அவங்கள படுக்க வச்சு அவங்களோட அப்படியே ஆள் மனசுல உள்ளது அப்படி எடுத்துக்கொண்டு வரும் பொழுது என்ன நடந்ததுன்னா, இவங்க ஒரு நாள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் பிள்ளைகளும் ஒரு லீவுக்கு ஒரு ட்ரிப் ஒன்று போறாங்க ட்ரெயின்ல போற நேரத்துல வந்து திடீர்னு கணவனுக்கு நெஞ்சு வருத்தம் வருது. உடனே என்ன செய்யறாங்க, ஒரு ஸ்டேஷன்ல இறங்குற நேரத்திலேயே கணவன் வந்து கீழே விழுந்துட்டார், ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துட்டார். உடனே அந்த ஊர்ல உள்ள ஹாஸ்பிட்டல்ல இவர் அட்மிட் பண்றாங்க. அப்ப இவளும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறா. இப்ப
கிட்டத்தட்ட 3 மணித்தியாலமா அந்த கணவர் வந்து அந்த ரூமுக்கு தான் இருக்கிறார், ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு இருக்கிறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல பார்த்தா அவங்க அம்மா வந்து அழுதுட்டு போறாங்க. அந்த கணவரோட அந்த இறந்த அந்த ஹஸ்பண்ட் அம்மா. அதுக்கு பிறகு அவரோட வாப்பா வந்து அழுதுட்டு போறாரு. வெளியில கொஞ்சம் பேர் தொப்பி போட்டு நிறைய பேர் நிக்கிறாங்க. பிறகு என்னன்னு பார்த்தா இப்ப கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு பிறகுதான் வந்து சொல்றாங்க, இந்த மனைவிக்கு அவங்களோட கணவர் இறந்து போய்த்தாரு அப்படின்னு சொல்லி. இதுதான் இப்ப அவட மனசுல இதை இவ அப்படியே வச்சுக்கிட்டு போயிட்டு அவ நீ வீட்டுக்கு போயிட்டு நடக்க அடுத்த காரியங்கள் செஞ்சு மையத்தெல்லாம் மடக்கி முடிஞ்சு கிட்டத்தட்ட 3-4 வருஷமா போயிட்டுது இந்த சம்பவம் நடந்து. இப்ப ஹிப்னோதெரப்பில நான் அவளை படுக்க வச்சு இந்த ட்ரெயின்ல இருந்து விழுந்த உடனே அவர் நெஞ்சு வருத்தம் வருது, அவரை நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் இருக்கிறீங்க, எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க, நீங்க இப்ப எலும்பி ஹாஸ்பிட்டல் கதவை திறந்துட்டு போயிட்டு அப்படியே பொடிய பாக்குறீங்கன்னு சொன்ன உடனே ஒரு அழுக உண்டு அழுதா. அதுதான் சார் உண்மையிலே அந்த ஹிப்னோ தெரப்பில் நான் பயந்த ஒரு சம்பவம் சார். நான் பயந்த சம்பவம். ஒரு அழுக ஒன்று அழுதா பக்கத்து ஆபீஸ்ல உள்ள ஆட்கள் ஆபீஸ்ல உள்ள ஆட்கள் ஓடி வந்தாங்க உள்ளுக்குள்ள. முகத அப்செட் முகத கேஸ் அப்படின்னு சொல்லி என்ன அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குன்னு சொல்லி போட்டு ஒரு இந்த நாய் ஊழா விட்டா எப்படிக்கும், ஒரு நரி கத்துன எப்படிக்கும், அது மாதிரி ஒரு உரத்த சத்தம் சார். பிறகுதான் அது எனக்கு விளங்குச்சது அவட மனசுல உள்ள அந்த இமோஷன்ஸ், அந்த காயம், அந்த உணர்வு எல்லாம் அப்படியே போச்சு சார். அதுல இருந்து ஜின்னும் இல்ல ஒன்றும் இல்லை சார். அந்த கேர்ள் இப்பவும் என்னோட இடையில பேசி கொள்வாங்க. மாஷால்லா இப்ப நல்ல நல்ல நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளையும் வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. இது என்ன சொல்ல வாருன்னா, அந்த சரியான மெத்தட்ல நாங்க போனதால அந்த ஹிப்னோ கவுன்சிலிங் போய்த்திருக்கிறாங்க. எங்கேயோ போய்த்து ஒன்றுமே சரி வர இல்லை. சோ இந்த கட்டத்துல வச்சு அவங்க அந்த இமோஷன் வெளியே எடுத்த உடனே மாஷால்லா விஷயம் ஹைரா back to normal. Any other story, any other questions? Excuse me sir. சொல்லுங்கம்மா. சார் இப்ப ப்ரீகாக்னிஷன் ஒரு விஷயம் சொன்னீங்க தானே சார். இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து இந்த அடிக்கடி இந்த ப்ரீகாக்னிஷன்ங்கிற ஸ்டேட் வந்து நடக்குது. லைக் ஒரு சின்ன விஷயத்துக்கும் வந்து அவர் அடிக்கடி அதை ஃபீல் பண்றாரு. சோ அதனால வந்து அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாரு. பிகாஸ் ஒரு சின்ன விஷயத்துக்கும் அது நடக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஒரு டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றாரு. சோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு என்ன மாதிரி சார் சொல்யூஷன் கொடுக்கலாம்? ஸ்பெஷலி நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் நம்புறேன், அவர் வந்து ஒரு எமோஷனல் கரெக்டரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ஆளா இயல்பாவே. ஸோ இப்போ அவரோட எமோஷனல் ஃபீலிங்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் அவரோட லைஃப்ல பாஸ்ட்ல நடந்த சம்பவங்களை தான் அவர் மிச்சம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறார். ப்ரெசன்ட்ல இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அடிக்கடி அவர் பாஸ்ட்ல நடந்த சம்பவங்களை நோக்கி தான் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறார். ஸோ வந்து இவருக்கும் ஹிப்னோதெரபி செய்யறதுல ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் ஹிப்னோதெரபி செஞ்சு இவர் பாஸ்ட்டுக்கு போற அந்த தன்மையை வந்து நாங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் குறைச்சி விடணும். ப்ரெசண்ட்ல இருந்தா தான் நாங்கள் ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ண முடியும். இது ஒரு ஜெனரல் சயின்ஸ். நாங்கள் பாஸ்ட்டுக்கு போகாம இருந்தா ப்ரெசண்டையும் ஃபியூச்சரையும் மிஸ் பண்ணும். காலங்களும் நாட்களும் ப்ராக்டிக்கலி வந்து மூவ் பண்ணும். ஆனால் எங்களோட மைண்ட் தாட்ஸ்ல வந்து பாஸ்ட்லேயே இருக்கு. ஸோ இப்படியான மனிதர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு பாஸ்ட்ல போய் அவங்க நினைக்கிற விஷயங்கள்ல எதெல்லாம் தவறான எண்ணங்கள் எந்தெந்த ஏரியாஸ்ல அவங்க மிஸ் பண்றாங்கிறத முதலாவது கண்டுபிடிக்கணும். இதுதான் ட்ரீட்மெண்ட் பிளான். அப்படின்னு சொன்னா அவங்கள கதைக்க விட்டுட்டு நாங்க 4, 5, 10 மணித்தியாலங்கள் இருந்தாலும் அதை கேட்டுக்கொண்டே வரணும். இவர் எந்த விஷயத்துல திருப்பி திருப்பி போறார், எந்த ஏரியாவுக்குள்ள இவர் அடிக்கடி போறாரு பார்த்து அது தொடர்பாக குடும்பத்திலையும் சரியான விளக்கத்தை எடுத்து அதுகள் தொடர்பாக அவருக்கு சில ரேசிங் சில விஷயங்களை மறக்கடிக்கிறது அல்லது தெளிவான பாதையை நோக்கி நகர்த்தி விடுறது, இந்த மாதிரியான தோட்ஸ்ல வந்து ஹிப்னோட்டிசம் செய்யணும். ஒரு 3-4 சொல்யூஷன்ஸ் 3-4 தரம் வந்து அவருக்கு வந்து என்ன செய்யணும், ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டி வரும். வந்து அவர் அந்த நிலைமையில திரும்பி வந்துடுவார். ஒரு தரமான ஹிப்னோட்டிஸ்டூடாக நீங்க வந்து அந்த நிலைக்கு போகலாம். இன்ஷா அல்லாஹ். ஓகே சார், தேங்க்யூ. வெல்கம். அதே மாதிரி எங்களோட எம்எஸ்என் காலேஜ் மட்டும்தான் இது மாதிரியான வித்தியாசமான பாடநெறிகளை உங்களுக்கு அறிமுகம் செய்யற ஒரு காலேஜ். அதையும் மறந்துடாதீங்க. பெரிய பெரிய இடங்கள்ல கூட நீங்க போயிட்டு படிக்கலாம். இந்த பெராசைக்காலஜியோ ஹிப்னோதெரப்பியோ போன்ற பல சப்ஜெக்ட், ரிலாக்ஸேஷன், சைக்கோதெரப்பி டெக்னிக்ஸ், இது எல்லாமே அவங்களோட சிலபஸ்ல இல்ல. வெறுமனே தியரிகளை போட்டு படிப்பாங்க. அந்த தியரி இந்த தியரின்னு சொல்லி தியரிகளை மட்டும் படிச்சு எங்களோட வாழ்க்கையில ஒன்றும் செய்ய இயலாது. ப்ராக்டிகல் மூலமாகத்தான், அதாவது
ஒருத்தர் நீச்சல் அடிக்கணுமா இருந்தால் புத்தகங்களை வாசிச்சு நீச்சல் அடிக்க இயலாது. ஸ்விம் பண்ணுமா இருந்தால் புத்தகங்களை வாசிச்சு ஸ்விம் பண்ண இயலாது. பிராக்டிக்கலாக ஃபீல்ட்ல இறங்கிதான் நாங்க தண்ணியில இறங்கி ஸ்விம் பண்ணாதான் நாங்க அந்த துறையில வந்து படிக்கலாம். வேற ஏதாவது கேள்விக்குதா? ஹிப்னோட்டிசம் கவுன்சிலிங் வந்து எங்களோட கூட இருக்கிற வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ செய்யணுமா? கண்டிப்பா நீங்கள திறமைசாலியா இருந்தா கண்டிப்பா செய்ய முடியும். அதாவதுமா நீங்க கேட்ட கேள்வி கொஞ்சம் நான் டீப்பா சொல்றேன் சார் இந்த விஷயத்துல. அதாவது நார்மலா இப்ப நீங்க ஒரு சின்ன ஆளா இருந்தீங்களாக்கும் 21, 22, 23 வயசா இருந்தால் உங்களோட வாப்பாக்கு உமாக்கு எல்லாம் செய்யலாது. உங்களோட தாத்தாக்கு ஏன்னா அவங்க சொல்லுவாங்க அடி நீ அடி உனக்கு ஏழுமாடி சும்மா போடி உன்னோட பிரச்சனையே செய்யலாமைக்கு உனக்கு அதுல வேற என்ன பிரச்சனை அடி அப்படின்றாங்க. அப்ப அப்படி ஒரு இஷ்யூ இருக்கு. இப்ப உதாரணமா நான் வந்து எங்களோட வீட்டுல உள்ள எந்த மகனுக்கோ மகளுக்கோ இங்க வாங்க நான் ஒரு ஹிப்னோதெரபி ரிலாக்ஸேஷன் தாரேன்னு சொன்னா சும்மா போங்கடா அவங்களுக்கு இது செய்யவே தெரியாது அதுல வேற ஹிப்னோதெரபி டேடா அப்படின்னு கத்திட்டு போய்த்துருவாங்க. அப்ப எங்களை பத்தி இன்னொருத்தர் நல்ல நம்பிக்கை வச்சிருப்பாரு. இவர் வாராராம், ரூமி சார் வாராராம், இல்லாம் சார் வாராரு, ரூமி சார் வாராரு கொழும்புல இருந்து அங்க இப்படி இந்த மாதிரி. அதாவது வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் வந்து மௌலானா வாராராம் இந்தியாவில இருந்து. சரியா? அப்ப எப்படிப்பட்ட நோயும் அவர் ஓதி ஊதினத்தோட போய்த்திரும். எங்க பெரிய எக்ஸ்பர்ட் நியூரோ சர்ஜன்ல காட்டியும் போகாத சில வியாதிகள் அந்த மௌலானா வந்து ஏதோ தண்ணி கொடுப்பாரு, ஏதோ சூரனை கொடுப்பாரு, கொடுத்தோன்னு போய்த்திரும். இல்லைங்க, இதுதான் அந்த சப்ஜெக்ட். அதாவது வந்து அதனால நீங்க நினைக்கிற மாதிரி வீட்டுல உள்ள ஆட்களுக்கு செய்ய கொஞ்சம் கஷ்டம். மெச்சுவர்ட் ஆகின பிறகு நீங்க ஒரு மெச்சுவர்ட் ஆகின பிறகு உங்களுக்கு செய்யலாம். அப்படியா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே, அடுத்த கேள்வி. சருக்கு சரியா பசிக்குது போல. சரியா மைண்ட் ரீடிங் ஓகே சார்? மைண்ட் ரீடிங் ஃபைன் மாஷாஅல்லாஹ். எங்களுக்கு இந்த அளவுக்கு நல்ல பொறுமதியான இந்த செஷனை செஞ்சதுக்கு சார் 2 சார்மாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நாங்க துஆ செய்றோம். அண்ட் இதை விட இன்னும் நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். நாங்க நினைக்கிறோம் இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்க எதிர்பார்க்கறத அல்லாஹ் நிறைவேற்றி தரதுக்கு உங்கள் மூலியமா எல்லாம் நடக்கட்டும் நான் துஆ செய்றேன் சார். ஓகே, கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் நாங்க செய்வோம். எங்களால வேண்டாம். இல்ஹாம் சார் ப்ளீஸ் நோட் சார். சரி சரி, இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு தான் நான் இருக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு செஞ்சு கொண்டு. எப்ப சார் பிராக்டிகல் இதுக்கு கூப்பிடுவீங்க எங்களை? நீங்க இந்த கேள்வியை நீங்க கேட்கணும் வந்து எங்களோட பிரசிடென்ட் கோட்டபா ராஜபக்சே எப்ப அவரு கிளாஸ வைக்கிறதுக்கு அனுமதி தருவாரு அதுக்கு பிறகுதான் நம்ம யோசிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா செய்வோம். இன்ஷா அல்லாஹ். ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உங்களோட கேள்விகள் முடிஞ்சது. ரொம்ப 9 o'clock ஆகுது. நாங்க முடிச்சுக்கொள்வோம். வேற ஏதாவது இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. இறுதியா லாஸ்டா ஒரு கேள்வியா இருக்கிறாங்களா? இல்ல. ஓகே சார். ரூமி சார் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உங்களோட அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.